सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रीपद्यान हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे। श्री प्रभुपाद की जय। ब्रह्मश्री चंद्रमा स्वामी की जय। सकल साधुमंडली की जय। श्रीपद्यान सीतारामुடைய போர்நாடுகிற விசேஷத்தினால் ராதாகிருஷ்ண பகவான் की जय। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய போர்நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிவன் யஜ்ஞத்தில் இந்த பகவானுடைய கதைகளை பேச பேச அந்த கதைகளில் மனசு லயிச்சிச்சுன்னா அவனை பற்றி இவனை பற்றி எதுக்குடா குறை சொல்லணும் தேவையில்லாமல் அந்த குறைகளை சொல்லி மனசு நிம்மதி இல்லாமல் பண்ணிக்கிறது காட்டிலும் சுகமாக பகவானுடைய கதைகளை பேசும்போது அது ஆனந்தமாக இருக்கிறோமா எதுக்கு அவங்கள பற்றி இவங்களை பற்றி குறையை பற்றி பேசி அந்த பகவத் கதையிலேயே ஊர்னவங்க இந்த கதையில் நல்லா கிருஷ்ண கதையில் பேசி பேசி சந்தோஷப்பட்டவங்க எங்கேயாவது வம்புதும்ப பேசினா அங்கே நிற்க மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு ஓட்டுருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். நல்லா பகவத் கதையில் சுவைச்சவங்களுக்கு யாருன்னா பற்றி எதனா குறை சொன்னால் அங்கே நிற்க மாட்டாங்க, அவங்கள அது கேட்க மாட்டாங்க. அடப்பா இதெல்லாம் அவன் பேசுகிறான், அறிவு இல்லாதவன் பேசுகிறான், நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் காது கொடுத்து கேட்கணும், மனசு அசுத்தமாக்கிட்டுக்கா. அப்போ நான் நம்ம மனசு விகாரமாகிடும், இந்த கிருஷ்ண பக்தி கெட்டு போயிடும். இந்த கிருஷ்ண பக்திக்கு தடங்கள் இல்லாமல் பார்த்துப்போம் ஒரு பக்தனானவன். அதனால தான் சின்ன வயசில் பார்த்தா அதெல்லாம் சின்ன வயசில் இருக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா எந்த வம்புதும்பும் கேட்க மாட்டோம். அந்த கிருஷ்ண பக்தியில் தலைக்கிறவங்க பார்த்துடலாம். அந்த கிருஷ்ண கதையே பேசி நிறுத்தணும் போல தோணும். இந்த குடும்ப விஷயங்களில் கூட தலையிட மாட்டாங்க. ஏதாவது குடும்ப விஷயம்னு பேசுவாங்க, அது வேறு மாதிரி கல்மஷத்தில் முடியும். அவங்கள பற்றி இவங்கள பற்றி கோல் சொல்கிறதா இருக்கும். அது எதுக்கு அதெல்லாம் கேட்கணும்? அருமையான கிருஷ்ண கதை இருக்குது. அந்நிய தோஷ குணச்சிந்தனம் ஆசு ஹித்வா சேவா கதாரசம் அஹோ பிபதாதரேன. இந்த எது வரைக்கும் அந்த கிருஷ்ண கதை பருகிற வரைக்கும் தான் பிறருடைய தோஷத்தை பார்க்குற என்ன வரும். பிறர் வசதியாக இவங்களை காக்கா பிடிக்கணும், அவங்களால நம்மளுக்கு ஆக வேண்டியது இருக்குது, அதனால் அவங்கள வசதி பேசணும், இல்லை இவங்கெல்லாம் நம்மளுக்கு விரோதிகள் அப்படின்லாம் எதனால் வருதுன்னா இந்த பூர்ணத்துவம் மனசில் பூர்ணத்துவம் இல்லாதனால்தான். அந்த பூர்ணத்துவம் எங்கே வரும்னா சேவா கதாரசம் அஹோ. அந்த கிருஷ்ண கதைகள் இருக்குது பாருங்கள், எங்கப்பா அப்படியே மழை திறந்த வெள்ளம் மாதிரி அந்த கதைகளை வருஷிக்க மகான்கள் வாக்கில் கேட்கும்பொழுது எந்த உலக விஷயத்துலையும் ஈடுபாடு அவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஏதாவது பொறுப்புன்னு வந்துடுச்சுன்னா பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். பண விஷயமோ ஏதோ குடும்ப விஷயமோ அதை வேணாம், அதெல்லாம் திக் போடு, அதுதான் வேணான்னு சொல்றதில்ல பாகவதம். அதுதான் சம்சாரம் காடாக வர்ணிக்குது, சம்சாரம் சாதாரணமாக வர்ணிக்குது, என்னென்ன எத்தனை விதமாக வர்ணிக்கணும் எல்லாம் வர்ணிச்சாச்சு. அது வைராக்கியம் வரத்துக்கு அதெல்லாம் வேணாம். பூர்ணமாக கிருஷ்ண கதைகள் அப்படியே திருப்தியாக அப்படியே அந்த அமிர்தத்தை அச்சுத பீஷம் அப்படியே பருகினே இருக்க வேண்டியது தான் ஜாலியாக. அவரெல்லாம் அச்சுத கோத்திரம் அப்படின்ட்டு அந்நியத்திர அச்சுத கோத்திரம் பிராமணன் அச்சுத கோத்திரம் அப்படின்ட்டு பிருது சக்கரவர்த்தி கதையில் வருது. எனக்கு பட்சத்தில் ஞாபகம் வந்தது டக்குன்னு. அச்சுத கோத்திரம்னு ஒரு கோத்திரம் இருக்கா தனியான. ஆமாம், அச்சுத கதையை மட்டும் பேசக்கூடிய ஒரு கோஷ்டி இருக்குது. அந்த பாகவத சபையில் போனால் கிருஷ்ண கதை மட்டும்தான் அங்கே வர்ஷிக்கும். உன் முகத்தை பார்த்தா நீ யார், உன் பேர் கூட தெரியாது, உன் வீட்டை பற்றிலாம் நான் கேட்டே இருக்க மாட்டேன். ஆனால் அந்த கிருஷ்ண கதையில் கும்பலில் உட்காரான் பாருங்கள், அவங்க பர்சனல் விஷயம் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, அவங்க பேர் கூட என்னன்னு தெரியாது. ஆனால் அங்கே பார்த்தா கும்பலில் கிருஷ்ண கதையை ஜாலியாக பேசினிருப்பாங்க. அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணால் தெரியுமா, அந்த மலையை தூக்குனார், கோவத்தின் உத்தாரணம் பண்ணான். அப்படி பகவான் பவுண்டரக வாசுதேவனை வதம் பண்ணுறார்.
ஆன மாதிரி வாசுதேவன் மாதிரி இன்னொரு வாசுதேவன் தான் அந்த காலத்துலேயே போலி அவதாரம். இன்றைக்கி எவ்வளோ பேர் நான் அவதார புருஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அன்றைக்கே வந்துடுச்சு. கிருஷ்ணாவதார காலத்துலேயே பௌமாசுரன், இது பவுண்டக வாசுதேவன். அவன் என்ன சொல்கிறான், கிருஷ்ணர்கள் இருக்கிற சக்கரத்தெல்லாம் விட்டுட்டு சொல்கிறான். கிருஷ்ணர்கள் இருக்கிற சங்கு சக்கரெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நான் தான் வாசுதேவன், அதனால் என்னை வந்து வாங்கினேன். இவன் என்னென்னா இவருக்கு வந்து இயற்கையிலேயே ஸ்ரீவத்சம்ன்ற மரு இருக்குது, அதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறான். இவன் சூடு போட்டுங்கண்ணா சூடு போட்டுன்னு ஒரு வச்சம் வச்சுருக்கானா, வச்சுக்கின்னு தலையெழுத்து இதெல்லாம் சூடு போட்டுன்னு. அது பார்த்தா நாடகத்தில் வேஷம் போட்டுன்னு வந்த மாதிரி அந்த 4 கைகள் அப்படியே ஒட்ட வச்சுருப்பாங்க தெரியுமா, பின்னாடி சங்கு சக்கரெல்லாம் அப்படியே ஒட்ட வச்சு. ஆனால் அது ஆக்ஷன் ஆகாது, அது ஒட்ட வச்சுருப்பாங்க. அது 2 கை பார்த்தா அதில் சங்கு சக்கரெல்லாம் இருக்கும் பொம்மை போட்டுன்னு. அது மாதிரி ஒட்ட வச்சுன்னு வந்திருக்கானா. இந்த நாடகத்தில் வேஷம் போட்டு வந்தோன்னு பார்த்தோன்னே விழுந்து கிருஷ்ணர் சிரிச்சாரான். அந்த யார், அந்த பவுண்டக வாசுதேவனை பார்த்து. அவன் தான் கேட்டால், அவன் தான் நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன், நீ டூப்ளிகேட் வாசுதேவன், நீ இந்த சங்க சக்கரெல்லாம் விட்டுடு எல்லாம் வேணும் அட பாய். அப்போ போரில் வந்து என்னன்னா சீரியஸாக தானே வரணும். கிருஷ்ணரை சிரிக்கிறாரு, விழுந்து சிரிக்கிறாரு. இவன் என்ன மாதிரியே வேஷம் போட்டு வந்திருக்கானுன்னு சொல்லிட்டு அந்த ஏன் சிரிச்சாருன்னா, அவன் நம்மள மாதிரி வேஷமாவது போடுறான்ல, அப்போ என் தியானம் அவனுக்கு இருக்கே, அதனால் அவனுக்கு மோட்சம் கொடுப்போம்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு வதம் பண்ணி மோட்சம் கொடுத்துட்டார் அந்த பவுண்டக வாசுதேவனுக்கு. எப்படியாவது கிருஷ்ணன் எந்த விதத்துலையாவது கிருஷ்ணன் நினச்சா அவங்களுக்கு முக்தி தான், அதில் சந்தேகமே கிடையாது. துவேஷத்தோடு நினச்சாவே, ஏன் பூதனை கொல்லணும்னு நினச்சி வந்தவளுக்கே தாய் பதவி கொடுத்தான். அப்படியேப்பட்ட தயாளு. அப்படிங்கும்போது பகவான் மாதிரியே வேஷம் போட்டுன்னு பகவானே தன்னை தியானிச்சுட்டு தன்னை வாசுதேவனாகவே பாவிச்சுட்டு இருந்த அவனுக்கு பகவான் மோட்சம் கொடுக்க மாட்டாரா, கொடுத்துட்டார். பயத்தினாலே கம்சன் அடைஞ்சான் பகவானை. அதாவது அவன் என்ன பண்ணால் பயந்து கிருஷ்ணன் வந்தவொடனே பயந்து என்ன வச்சு கிருஷ்ணன் நினச்சி பயந்து கண்ணாடியில் போய் தலையை பார்த்தா தலை காணுமா, முண்டமாக நிற்கிறானா யார், கம்சன். எங்கடா நம்ம தலை தடி பார்க்குறான், தலை இருக்குது, கண்ணாடியில் பார்த்தா தலை காணும். இப்படிலாம் அவனுக்கு அவசகுணம் தோணுமா. அதனால் அஷ்டமாக கர்ப்பம், அந்த 8வது கர்ப்பம் என்னை கொண்டுடுவான்னு நினைக்கும் போது பார்த்தா தலை காணாமல் போயிட்டோம். அவன் பார்த்தா சாப்பாட்டில் பார்த்தா அந்த சாப்பாட்டில் கிருஷ்ணன் தெரியவானோ. எங்கே பார்த்தாலும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன் தான் தெரியும். அவன் என்ன பாக்கியம் பாருங்கள் கம்சனுக்கு. அந்த பயத்தினாலே கம்சன் அடைஞ்சாங்க. பயாத் கம்சஹா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பயத்தினாலே கிருஷ்ணன் நினச்சி பகவான் அடைஞ்சிட்டான். என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். அதுமாதிரி கிருஷ்ண கதைகள் வந்து இதெல்லாம் பாக்கியம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா கடினமான சாதனைகளை பண்ணிக்கிட்டு இவரில் குறை சொல்லிக்கிட்டு டென்ஷன் ஆகின்னு அந்த சாதனைகளில் ஏதாவது தடை ஏற்பட்டால், ஏதாவது குறை ஏற்பட்டால் உடனே மற்றவங்கெல்லாம் டென்ஷன் ஆகினு, ஏன் இதெல்லாம் கரெக்டாக வைக்க தெரியாதா பூஜை சாமான்லாம், ஏன் இது போல் அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம்? அப்படியே கோடி அந்த கிருஷ்ண கதைகளை பேசி பூர்ணமாக மனசை நிரப்பி வச்சுக்கணும். அதான் சொல்கிறேன்னே, இந்த காது வந்து பிபந்தியே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷுனா இந்த காதுமன்ற பாத்திரத்தில் அப்படியே கதைகள் என்ற அந்த தேவாமிரதத்தை தேக்கி வச்சுக்கணுமா. அப்பப்போ காது வழியாக உள்ளே போகும்போது அப்படியே ஹிருதயத்தில் அப்படியே அந்த அமிர்தத்தை சுவைக்கணுமா. அப்படி பிபந்தி அப்படி பருகணுமா, பருகி அனுபவிக்கணுமா அந்த கதைகளை, கிருஷ்ண கதைகளை. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க மகான்கள். அதனால் இவங்களுக்கு எந்த குறையும் தெரியாது. கிருஷ்ண கதை இல்லைன்னா தான் அவங்களுக்கு குறையாக இருக்கும். அவங்கள பாட்டுக்கு தனிமையாக கிருஷ்ணனோட பேசுவாங்க, கிருஷ்ண கதைகளை பேசுவாங்க. யாருக்காலும் வந்தாலும் அவங்க வந்து என்னென்னா, அவங்க தனியாக எப்போ ஹிருதயத்தில் கிருஷ்ணனையே தியானம் பண்ணிக்கிட்டு கிருஷ்ண கதைகளே பேசினிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு தீர்த்த யாத்திரை போகணுன்னு தேவை அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் ஹிருதயமே மனமே மாதவன் ஆலயம் அப்படின்னும்போது அவர்கள் எதுக்கு தீர்த்த யாத்திரை போகணும்? பகவத் பிதாஸ் பாகவதா தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குருபன் தீர்த்தானி ஸ்வ அந்தஸ்தேன கதாபிரதா. இருதயத்தில் எப்பொழுதும் பகவானை சுமந்து கொண்டிருக்கிற நடமாடும் கோயில்களாகிய இந்த பாகவதர்களுக்கு தீர்த்த யாத்திரைன்னு எதுக்கு போகணும்? தேவையில்லையே. அப்போ எதுக்கு தீர்த்த யாத்திரை போகிறாங்கன்னா, அந்த தீர்த்தங்களை பாவனமாக்கிறதுக்காக தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி. அந்த கோயில்களில் பாவிகள் வந்து தன் பாவங்களை விட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த பாவங்களை இவர்கள் போகிறதுனால அந்த பாவங்கள் பரிசுத்தமாகி அது கோயில்களாக இருக்குமா, தீர்த்தங்கள் தீர்த்தமாக மாறுமா, பரிசுத்தமாக அடையுமா. அதுக்காக
அப்போ இவர்களுக்கு வந்து பாவம் ஒட்டாதண்ணா. இவர்கள் எப்பொழுதும் பகவத் சிந்தனை இருக்கிறவங்களுக்கு பாவம் அது புண்ணியம் அது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. பாவம் அது புண்ணியம், பாவம் புண்ணியன்றது இரட்டைகள். இந்த இரட்டைகள் அப்பாற்பட்டு போயிட்டாங்க, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்களாம். இவங்களை பாவம் வந்து ஒன்று செய்யாது ஒன்று இவர்கள் போகிறதுனால அங்கே இருக்கிற பாவம் போயிடுமே தவிர இவரில் வந்து அந்த பாவம் ஒட்டாது, அது காணாமல் போயிடும். அதனால் பக்தரில் வந்து எதுவுமே பாதிக்காது. பகவானை தியானித்து கொண்டிருப்பவர்கள் பகவானை மாதிரியே ஆயிடுறாங்க, முக்குணங்களை அப்பாற்பட்ட நிலைக்கு போயிடுறாங்க. அதான் நிர்குண பக்தி. ஸ்ருதி மாத்திரேன்னு எங்கே சொல்கிறாரு? கபில வாசுதேவர் சொல்கிறாரு, நிர்குண உபாசம். அதாவது நிர்குண பக்தினா என்னன்னா, அது இந்த வாரம் அது படித்தா நல்லாயிருக்கும். 3வது ஸ்கந்தத்தில் வருது இல்லையா அது. அதான் பக்தியில் பல விதம் இருக்குது. அதெல்லாம் நிர்குண பக்தி. அந்த நிர்குண பக்தி வந்து நிர்குண பக்தியை பற்றி சொல்லுவார். மத்குண ஸ்ருதி மாத்திரேன மயி சர்வ குஹாசயே மனோகதிர் அவிச்சின்னஹா யதா கங்காம்பசோ அம்புதவு. அதான் நிர்குண பக்தியா. என்னுடைய குணங்களை, கிருஷ்ணனுடைய குணங்களை ஸ்ருதி மாத்திரேன கேட்ட மாத்திரத்திலே எல்லார் ஹிருதயத்துலேயும் வாசம் பண்ணுகிற என்னிடத்துல வந்து அந்த மனசு எப்படி போகுமா, கங்கை வெள்ளம் போல, கங்கை பிரவாகம் எப்படி தன்னுடைய அலைகளை கொண்டு போய் சமுத்திரத்தில் சேர்க்கிறதோ அதுபோல் மனம் என்ற அலைகளானது அப்படியே கிருஷ்ணனிடத்தில் அப்படியே மனசு லயிச்சு போயிடுமா. மனோகதிர் அவிச்சின்னா எதா கங்காம்பசோ அம்புதவு. அதாவது கடலில் கொண்டு போய் தன் அலைகளை சேர்க்குற மாதிரி என்னிடத்தில் மனசு அவர்களுக்கு லயிச்சு போயிடும், வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அதுதான் உயர்ந்த பக்தியாக. அதாவது தமோ குண பக்தினா பிறரை அழிக்கணும்னு பக்தி பண்ணுறது, ரஜோகுண பக்தினா தன் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது பக்தி பண்ணுறது, சாத்விக குண பக்தினா தன் கடமையாக பக்தி பண்ணுறது. அதெல்லாம் விடுங்க. ஆனால் கிருஷ்ண கதைகளை கேட்கறதுலேயே ஒரு சுகம் இருக்குது. அதுலேயே முக்குணத்துலேயும் ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்க்கறது இருக்குது. ஆனால் எந்த பலனையும் எதிர்பார்க்காம கிருஷ்ண கதை கேட்குறதே சுவையாக இருக்குதே அப்படின்ட்டு அந்த குணங்களை கேட்ட மாத்திரத்துலேயே அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் என் மனசு கிருஷ்ண இடத்துல அப்படியே ஆவேசமாக ஆசையாக அப்படியே அந்த கிருஷ்ண கதைகளை கேட்டு நேரணும் போல் ஆசையாக இருக்குதோ, அவன் முழு பக்கம் அவன் தான் நிர்குண நிலையில் இருக்கிறவன். அந்த பக்தன் எப்பொழுதும் கிருஷ்ண கதைகளை பேசாமல் அவனால் இருக்க முடியாது. அவன் வந்து ஏன்னா கங்கா பிரவாகம் போல் அவன் மனசு வந்து அப்படியே பொங்கின்னு வருமா. அவனால் பேசாமல் இருக்க முடியாது. கிருஷ்ண கதை பேசாமல் அவனால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. யாராவது கிருஷ்ண கதை சொல்லிக்கிறதுக்கு வேணும், இல்லாட்டி கிருஷ்ண கதை யாராவது சொல்கிறதுக்காவது வேணும். நான் கேட்கறதுக்கு ஒன்று கேட்கணும், இல்லாட்டி சொல்லணும். இதெல்லாம் வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னு ஒரு படிகள்லாம் சொல்லி படிகளில் அது அவனுடைய சுபாவமாக இருக்கும். இது ஒரு சாதனையாக பண்ண மாட்டான், அது அவனுடைய சுபாவமாகவே. அந்த கிருஷ்ண கதையில் யாருன்னா சொல்லுவாங்களான்ட்டு ஆசையாக ஓடி போய் கேட்பான். எங்கேயாவது கிருஷ்ண கதை கட்சிச்சுனா அந்த இடத்த பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு அப்படியே அதிலம்படாக அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு மகாத்மியத்தில். அவ்வளோ பேராசை உள்ளவனாக அப்படி அழிஞ்சுன்னு ஓடுவானான் அந்த இடத்த. ஓடி போய் அந்த இடத்த பிடிச்சி அந்த கிருஷ்ண கதைகள் வருஷங்க அது வராஹோதரம் முடிஞ்சிச்சா, கபிலவாசுதேவம் முடிஞ்சிச்சா. அப்போ நான் துருவ சரித்திரம் அருமையான சரித்திரமாச்சு. தக்ஷயக்ஷம் துருவ சரித்திரம், துருவ சக்கரவர்த்தி பாக்கியானம், ஆஹா அப்படியே வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், இதெல்லாம் கேட்க அவனுக்கு இன்னும் என்னென்ன சொல்லுன்னு ஆசை கேட்பான். அது மனசாது இல்லை, அது வைகுண்டம். அந்த மனமே மாதவன் ஆலயம். அது அவனால் கதை கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா அதில் அவ்வளோ ஒரு தித்திப்பு இருக்குது, அவ்வளோ சுகம் இருக்குது. அந்த கதைகளை எவ்வளோ கேட்டாலும் அவனுக்கு சலிப்பே தோணாது. அப்போ அவன் உலக விஷயங்களால் பாதிக்கவே பட மாட்டானா. தபந்தி விவிதாஸ்தாபா நைதன் மத்கத சேதசா. என்னிடத்துல மனசை பதிய வச்சவனுக்கு பலவித தாபங்களால் அவனுக்கு வந்து பாதிக்கப்படவே மாட்டானான். ஏன்னா அவ்வளோ கதையில் அந்த பானமத்தக, அந்த மதுபானம் சாப்பிட்டவனுக்கு உடம்புல துணி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த உடல் உணர்வே இல்லாமல் பத்தும் கிடறான் இல்லையா. மதுபானம் மதிராமதாந்தகம்
அது மாதிரி இந்த பானம், இந்த கிருஷ்ண கதைகளை இது பண்ணுறதால பசி தாகத்தை மறந்தார் இல்லையா பரிசுத்து, அதுபோல் இந்த தேக தர்மங்கள்லாம் மறந்து போயிடுவான். ஆமாம், தேக தர்மா நிர்யாபித தேக தர்மா அப்படின்றார் கர்தம பிரஜாபதி. அந்த தேக தர்மங்கள்லாம் விட்டு போயிடுமா, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலைக்கு போயிடுவான். அவன் எதுக்கிட்டா இதெல்லாம், அவன் இப்போ அவனை பற்றி குறை சொல்லணும், இவனை பற்றி சொல்லணும், அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவன் பக்தி, அதெல்லாம் எதுக்கு பேசுகிற? கிருஷ்ண கதைகளை பேசு. இது கட்டுப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. ரெண்டு பேர் உட்காந்தா போதும், அழகாக பேசி நேரலாம் கிருஷ்ண கதை. அவளுக்கு எந்த நிலைக்கு போயிடுறாங்க? நிர்குண நிலைக்கு போயிடுறாங்களாம். திரைகுண்ய விஷயா வேதா, உலக விஷயங்கள்லாம் முக்குணங்களை சார்ந்தது. அது வானடாப்பா குப்பை. நீ எப்படி பகவான் ஆசையாக தான் நிஸ்திரைகுண்ய பாபா அர்ஜுனா, நீ முக்குணங்களை அப்பாற்பட்டு போயிடு அர்ஜுனா. ஆமாம், நம்மளுக்கு எதுடா இந்த முக்குணங்கள்லாம் தேவையில்லடா, தூக்கி போட்டுறா. நீ முக்குணங்களை அப்பாற்பட்ட நிலைக்கு வந்துடு, அதான் பகவான் ஆசைப்பட்றான். என் கூட வந்துடு, என் நண்பன்ல நீ பக்தோசி சகாச்சேதி. அந்த நண்பனுக்காக இவ்வளோ ரகசியம் ஹேதது உத்தமம்னு சொல்லிட்டு இந்த பகவத்கீதை சொன்னான். உத்தமமான ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்தனுக்காக, அதுவும் நண்பன்றதுக்காக நீ என் கூட வந்துடு, என்ன மாதிரியே ஆகிடு, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்துடு, நிர்குணமாக அப்படிப்பட்ட முக்குணங்களுக்கு கடந்த நிலையில், அந்த பேரானந்த நிலையில் சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் தலைச்சினர். ஆமாம், நம்மளுக்கு வானம் இந்த பூதம், அதெல்லாம் பூலோகத்தில் வாசிகள் என்னென்ன பண்ணுறாங்களோ எதனா பேசியும் போட்டோம், யாருன்னா திட்டியும் போட்டோம், எதனா அவமதிச்சும் போட்டோம். நம்ம அதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது, கண்டுக்க கூடாது. நம்ம உலகமே தனி. நம்ம ஜாலியாக கிருஷ்ண கதைகளை பேசின்னு ஆனந்தப்பட வேண்டியதுதான். சரி, புரியுதுங்களா? அதுதான் சொல்ல பகவானுடைய கான்டாக்ட் அப்படின்னு பிரபுபாதா சொல்கிறார். பகவான் நாம சொன்னால், ஹரே கிருஷ்ணா சொன்னால் பகவான் கான்டாக்ட். அடப்போப்பா, பகவான் நாம சொன்னால் பகவான் கான்டாக்ட் ஓகே இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் எங்களால் கிருஷ்ணனை மறக்க முடியலையே அப்படின்றாங்க கோபிகள். தபகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரி இடிதம் கல்மஷாபகம். மகான்களால் பாடப்பட்ட அந்த கிருஷ்ண கதைகள் நம்ம கல்மஷங்களெல்லாம் போக்கக்கூடியதான். அந்த திருடியுகா இது ஸ்ரீமதாம்சம். பகவானை பிரிஞ்சு பகவானை நினைக்காம ஒரு திருடி கூட ஒரு யுகம் போல தோணும் கோபிகளுக்கு. அப்போ பகவானுடைய கான்டாக்ட், டைரக்ட் கான்டாக்ட், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னான்னு உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட உயர்ந்த நிலை என்னென்னா கிருஷ்ண கதையிலேயே மெல்ட்டாக வருது. இது ஒரு பயிற்சியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை பகவான் கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு. பிரபுபாதா என்ன சொல்கிறாரு, அவர் பகவான் நாம சொன்னால் டைரக்ட் கான்டாக்ட் பகவானோட. ஆனால் கிருஷ்ண கதைகளை பேசுகிறவங்க அப்போ டைரக்ட் கான்டாக்டில் பகவானத்தில் தான் வாழறாங்க. அவர்களுடைய இருதயம் எல்லாம் பகவான் தான், பகவானுடைய இருதயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஹிருதி பிரசீததி சுன்வீத பக்தியா சபையேத ஓசதிம் ஜனார்த்தனோ அஸ்யாசு ஹிருதி பிரசீததி அப்படின்னு வராகவதத்தில் சொல்கிறார். யார் இந்த பகவானுடைய கதைகளை கேட்க செய்கிறார்களோ அவர்களை பகவான் ஹிருதயத்தில் அவர்களை நினச்சி ஹிருதயத்தில் சந்தோஷப்படுறானா. அவர்களுக்கு சகல ஆசிஷோ, எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழியிறானா பகவான். அந்த அடுத்த ஸ்லோகத்திலே வருது, அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பகவான் பொழியிறானா. இதெல்லாம் பாகவதம் படித்தா அப்படியே வந்துட்டே இருக்கும், பாட மாடைத்தரல வந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாகவதத்தில். அவர்கள் என்னென்னா எப்படி இருக்காங்கன்னா, அந்த லக்ஷணம் பக்தி யோகஸ்ய நிர்குணஸ்ய உதாஹிருதா அஹைதுகி அவ்யவிதா யா பக்தி புருஷோத்தமே. அவர்களில் எந்த ஒரு தடங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நீ சொர்க்கலோகத்தையே தந்து கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ, கிருஷ்ண பக்தி விட்டுடுன்னு சொன்னால் உன் சொர்க்கலோகம் என் குப்படா போடா, எத்தனை போகும் சொர்க்கலோகத்தை. அதை விட அதிகமான சௌக்கியம் இந்த கிருஷ்ண கதையில் பேசல இருக்குது. அகைதுகி அதான் சொல்ல, அகைதுகி அவ்யபகிதா யா பக்தி புருஷோத்தமே. எந்த வித பலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எந்த பலன்களும் அவங்களுக்கு தடையாக இருக்காது. அவங்களுக்கு எந்த தடைகளையும் தூக்கி போட்டு கிருஷ்ண கதையில் ரமிச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துலேயே அவங்க இல்லையே. சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவினஹா. கதையில் மாத்திரம் ஜீவிச்சுன்னு இருக்கிறவங்கன்னு ஒரு கோஷ்டி, அவங்க தான் அச்சுத கோத்திரம். அவர்களுக்கு என்னென்னா சதா எப்பொழுதும் வைகுண்ட வாசிகள் தான். அவங்க முக்குணங்களை கடந்தவர்கள் வைகுண்டவாசிகள். அதாவது பௌதிகமான முக்குணங்கள் கிடையாது,
அவங்க நிர்குணம்னு சொன்னால் அங்கே சகல கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய பகவானுடைய தெய்வீக குணங்களில் ரமித்து கொண்டிருப்பார்கள் வைகுண்டவாசிகள். அப்படி கிருஷ்ணனுடைய குணங்களை பேசி பேசி ஆனந்தப்படுறவங்க இந்த பௌதிக குணங்களால் களங்கம் அடையாமல் தூய்மையாக இருக்கிறாங்களாம். அவ்வளோ பவித்திரமாகக்கூடியது இந்த கிருஷ்ண கதையானது. அதான் சொல்கிறேன், மத்குணஸ்ருதி மாத்திரேன மைய சர்வ குஹாஷயே மனோகதிர் அவிச்சின்னா யதா கங்காம்புசோ அம்புதோ லக்ஷணம் பக்தி யோகஸ்ய நிர்குணஸ்ய ஹி உதாஹிருதः அஹைதுகி அவ்யவஹிதா யா பக்தி புருஷோத்தமே. அவர்கள் சாளுக்கியம் சாஷ்டி சாமிப்பிய சாருப்பிய ஏகத்துவம் அப்யுத தீவியமானம் ந கிருஷ்ணந்தி வினா மத்சேவனம் ஜனாகா. பகவானுடைய சேவையிலேயே பகவானுக்கு புஷ்பங்களை போடுறது, பகவானுக்கு கை கால் பிடிச்சி வர்றது, பகவானுடைய கதைகளை பேசுகிறத விட சிறந்த சேவை வேறுனா பகவான் நாமங்களை கீர்த்தனம் பண்ணுறது. அச்சுதா, அனந்தா, கோவிந்தா, மாதவா, மதுசூதனா, வாசுதேவா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அவன் நாமங்களை சொல்கிறதுல உள்ள சுகம், அவனுடைய கதைகளை பேசுறதுல உள்ள சுகம், அதில் லயிச்சு போனவங்களுக்கு அவனுடைய சேவைன்னு 5 விதமான முக்திகளையும் விரும்ப மாட்டாங்களாம். பகவானை போலவே ரூபமுடைய சாரூபியம், பகவான் உலகத்தில் வாழுது, அப்போ பகவான் சமீபத்தில் வாழுது, அப்போ பகவானத்திலே போய் ஐக்கியமாகிடுது. அதுபோல் பலவித முக்தி சொல்கிறாங்க இல்லையா, அந்த முக்திலாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. எப்பொழுதும் பகவானுடைய சேவையிலேயே மனசை லயிச்சு அந்த பகவானுடைய சேவை எத்தனை பிறவி வேணால் எனக்கு கொடு, அந்த பிறவி கொடுத்தாலும் உன்னுடைய சேவையில் என் மனசு லயிச்சிருக்கணும். சேவைன்னா பகவான் கதைகளை பேசிகிட்டே இருக்கணும், இல்லை கேட்டுன்னே இருக்கணும், இல்லை அந்த கதைகளை நினச்சினே இருக்கணும். அவ்வளோதான். ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரணம், விஷ்ணுஹோ ஸ்மரணம், உன் பாத சேவனம், உன் திருவடி பூஜைகளில் எப்பொழுதும் லயிச்சு போயிடும். இதை தவிர அந்த பக்தர்கள் வேறு எதையுமே விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு கோஷ்டி அது. அவர் இடத்துல போனால் நீ நான் சொல்கிறீங்களே, கோயில் குளம், அப்போ கோயில் இந்த இடத்துல சாநித்தியமாக இருக்குது, அந்த மடத்தில் சாநித்தியமாக இருக்குது, அங்கே போனேன் இங்கே போனேன் தீர்த்த யாத்திரைக்கு போனேன் எல்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த மகான்கள் கிருஷ்ண கதைகளில் அப்படியே லயிச்சு கண்ணீரும் கம்பளியுமா அப்படியே அவங்கள பார்த்தா ரோமாஞ்சனம் ஏற்பட்டு கிருஷ்ணனை நினச்சி அப்படியே உருகி அழுது அந்த கிருஷ்ண பகவானே அந்த ஒரு கஜேந்திரன் ஆதி மூலமே அலர்னதுக்காக அப்படி கருட வேகத்தில் ஓடி வராமல் கருணை வேகத்தில் ஓடி வந்தியே, அப்போ யார் காப்பாற்றுந்து? அந்த கூட இருந்த யானைகளாக காப்பாற்றுச்சு. அந்த மனைவி யானைகள்லாம் கைவிட்ட போது, அவர்களுடைய உறவினர்கள் யானைகள்லாம் கைவிட்ட போது நீதானே கிருஷ்ணா அன்றைக்கி ஓடி வந்த அந்த யானைக்காக. அது ஒரு மிருகந்தானேன்னு விட்டுடலாமே, நீ மனுஷன்னா காப்பாற்றலாம், அது 5 அறிவுள்ள மிருகந்தானே. ஆஹா, அந்த யானை என்னை கூப்பிடுதுன்னு சொன்னால் அதுக்கும் நான் ஈஸ்வரன் தான் அப்படின்னு, அதுக்கும் நான் ஆதி மூலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து காப்பாற்று ரக்ஷிச்சு அப்படின்னு நினச்சி அப்படியே உருகுவாங்க. அந்த முதல்ல சாப்பிட்டு இருந்தால் அந்த யானை கதி என்ன இருக்கும்? அவள் பகவான் கைவிட்டுருவானா? விடமாட்டான் இல்லையா? பகவான் சக்கராயுதத்தினால் நக்கரத்தை பொழந்தான். எது? அந்த முதலே வாயை பொழந்து அந்த யானைக்கும் மோட்சணும், அந்த முதலைக்கும் மோட்சம். அது கந்தர்வனாக போயிடுச்சு முதல்ல. ஆனால் யானைக்கு என்னன்னா கந்தர்வ பதவி கிடையாது. மாத்திர பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோ அலயாய ஸ்வாம் சேன சர்வதனுப்ரன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. எல்லாரோட பெரியவனா பகவான். பிருகதே, உனக்கு நமஸ்காரம். எல்லாரோட பெரியவனே, எல்லா 33 கோடி தேவர்களுக்கும் பெரியவனே பகவானே, உனக்கு நமஸ்காரம். என்னை போன்ற ஆத்மாக்களை கரையேற்றத்துக்கு நீ தான் வரணும். மாத்திருக்கு பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய, சரணமடைந்தவர்களை காப்பாற்றக்கூடியவனே. ஆனால் சரணாகதிக்கும் எனக்கு துப்பு இல்லை. சரணாகதிக்கும் 6 லட்சணங்கள் வேணும். ஆணுகொல்லியன சங்கல்பம் பதிகுல செய்வது, அதெல்லாம் எனக்கு முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பிரபன்னாய. ஆனால் நீ முக்தன் அல்லவா? நீ என்ன ஒரு கட்டுப்பட்டவன் விடுவிக்க முடியுமா? நீ முக்தன், அதனால் நீ விடுவி என்ன. ஆமாம், நான் ஏன் உன்னை விடுவிக்கணும்? நான் சரணாகதி அடைஞ்சினே அப்படின்னு சொன்னால் அது ஆத்மபலமாக போயிடும். அப்படி வேணாம், அதுக்கு நான் தகுதி இல்லை. அந்த சரணாகதியினுடைய 6 லட்சணங்கள் அங்கே பூர்த்தியாக நான் சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா, பூரி கருணாய, அபாரமான கருணையுடைய உன்னுடைய கருணையினால் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பகவானை கூப்பிட்றார்.
உடனே பகவான் அப்படி கருடனை எதிர்பார்க்கல. கஜேந்திரன் அலறானே பூலோகத்தில். உடனே மகாலட்சுமியை உதறி விட்டான், ஆதிசேஷனை உதறி விட்டான், கருடனை உதறி விட்டான், எல்லாரையும் உதறி விட்டு அப்படியே ஓடியாரானான் பகவான். சங்கு சக்கரம் எதுவுமே எதுவும் வரலையா. வழியில் எல்லாம் மீட் பண்ணிக்கினாங்களாம். எல்லாம் கையில் வந்து சக்கரம் சங்கு எல்லாம் வந்துடுச்சு. கருட பகவான் உடனே உடையன்ட்டாரான், என் முதுகில் ஏறிக்கிட்டு. கருட வேகத்தில் ஓடி வரலையும், கருணை வேகத்தில் ஓடி வந்தானா பகவான். அப்படி பக்தன் கூப்பிட்டான்னா அடுத்த நிமிஷம் பகவான் கால் திறந்தாதான். நமோ அலையாய சுவாம்சேன சர்வதனுப்புரன் மனசி பிரதித. அந்த ஹிருதயத்தில் அந்த பகவான் துடிச்சு விடுவானா. அந்த பக்தன் துடிச்சானா மனசி பிரதித. இவன் துடிக்கிற அந்த துடிப்புக்கு மேலே பகவான் துடிப்பானான். ஒரு பக்தன் அதான் சொல்கிறாரு, சர்வதனுப்புரன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே பிரத்யக் திருஷி. அப்படிப்பட்ட பகவான் உன்னை நல்லா பார்க்குறான். நீ உன் துடிப்பு என்னான்னு தெரியும் பகவானுக்கு, உன் கஷ்டம் என்னான்னு தெரியும். அந்த மனசுலேருந்து பகவான் உன்னை விட 10 மடங்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ. உன்னை எப்படி விடுவிக்கிறது, உன்னை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற முயற்சியில் நீ ஈடுபடுறதை விட உன்னை விட டபுள் மடங்காக பகவானுக்கு கருணை. அந்த கருணை வேகத்தில் அதுதான், அந்த கருணை வேகத்தில் தான் பகவான் ஓடி வந்தானோ. அப்படியே ஓடி வந்தான். அப்போ சந்தோமயேன கருடேன. அப்போ வேதங்கள் ஸ்துதியை தானே அது பண்ணிச்சது. அந்த வேதமயமான கருடன் பகவான் அங்கே கருடன் மேலே வந்துட்டாராம் பகவான். அப்போது உடனே கருடனத்துலேருந்து குதிச்சு கீழே குதிச்சு உடனே அந்த முதலையோடு தூக்கி வெளிச்சு போட்டான். அந்த கரையில் வெளிச்சு போட்டு அந்த முதலினுடைய வாயை சக்கராயத்தில் நக்கரத்தை பொழந்து அந்த முதலைக்கு மோட்சம் அதுக்கு அந்தரவனாக போயிடுச்சு. சாப்பு மோட்சம் தான் அதுக்கு தேவை போயிடுச்சு. இவன் வந்து என்ன கேட்டான், இந்த அஞ்ஞானமாகிய இந்த யானை பிறவி எனக்கு வேண்டாம், ஜென்மா கரையேறக்கூடிய மோட்சம்தான் வேணும்னு கேட்டான் இல்லையா. அதுதான் உடனே பசுபாச விமோக்ஷனாய. அந்த ஜீவனை பசு பாசத்தை அவிழ்த்தெறிந்து அதனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டு கர்ம வினைகள் என்ற கட்டுகள், குணம், காலம் இவைகள் உட்பட்டதான் ஜீவன். இந்த கர்ம குணங்கள் காலம் என்ற 3 கட்டுக்களை, அதே சமயத்தில் பித்ருக்கடன் தேவகடன் ரிஷிகடன் போன்ற கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு தன்னை போலவே பகவான் அந்த அந்த கஜேந்திரனை தன்னை போல ஆக்கி கொண்டு 2 விஷ்ணுக்கள் போல அந்த கருடன் மேலே ஏறி போகிறாங்க. அப்படி கஜேந்திர மோட்சம். ஆனால் ஒரு யானைக்கு அனுகிரகம் பண்ண பகவான் ஓடி வந்தான்னா நமக்கெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டானா? நான் அந்த யானை மாதிரி நம்ம பக்தி பண்ணுவோமா? அது கதறின மாதிரி நம்ம கதறுவோமா? அது தும்பிக்கையை தூக்கி மட்டும் அந்த தாமரை போடல, நம்பிக்கையோடு பகவான் அழைத்தது. அதனால்தான் அந்த நம்பிக்கையோடு அழைச்சதுனால்தான் அது தும்பிக்கையில் கொடுத்த புஷ்பத்தை பகவான் ஏற்றுன்ட்டான். நமக்கு நம்பிக்கை இருக்குதா நம்ம கொடுக்கறத பகவான் ஏற்றுக்கிறான்றத நம்மளை நம்பினா குருவாயூரப்ப கையில் தாமரை மலர் யார் கொடுத்தது? கஜேந்திரன் கொடுத்தது. அது மாதிரி நம்ம கொடுக்குற பொருளும் பகவான் ஞாபகார்த்தமாக வச்சுப்பான். எப்படி குசலை கொடுத்தா அவளை வந்து லபன்னு எடுத்து வாயில் போட்டு நானும், அது மாதிரி நம்ம கொடுக்குற பொருள் கூட அற்பமாக இருந்தால் கூட அதை அனுபவித்து பகவான் சுவைப்பான். கிருஷ்ணா, வாசுதேவா, நாராயணா. அந்த கஜேந்திரனுடைய கதையை மட்டும் பேசும்போது பார்த்தா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். அந்த கஜேந்திரன் வந்து அகஸ்தியருடைய சாபத்தினால் பாண்டிய தேசத்து அரசன் இந்திரத்யும்னு என்ற அரசன் அப்படி பெரிய பூஜைகள் பண்ணானான். அந்த பூஜையில் மெய் மறந்துட்டான். அகஸ்தியர் வந்தது கவனிக்கல, இல்லை கவனிச்சானோ கவனிக்கலையோ, கவனிச்சும் எழுந்துக்கலையோ என்னன்னு தெரியல. அப்போ யானை தான் மதம் கொண்டு இருக்கும்பா, உனக்கு அவ்வளோ கர்வமா மதம் பிடிச்சிருக்கு, அதனால் நீ யானைக்கு தான் மதம் பிடிக்கும், மனுஷனுக்கு மதம் பிடிச்சா அது தப்பு, அதனால் நீ யானையாகவே போ அப்படின்னு சபிச்சிட்டார் அகஸ்தியர். ஆனாலும் யானையாக பிறந்தாலும் பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷிதம், முன் ஜென்மத்தில் கற்ற அந்த ஸ்தோத்திரத்தை மறக்கலையும். ஓம் நமோ பகவதே தஸ்மை எதையே சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் ஜெய் இதம் ஸ்வயம்
யோஸ்மாத் பரஸ்மாஸ்ச பரஸ்தம் பிரபத்தியே ஸ்வயம்புவம் யஸ்வாத்மநேதம் நிஜமாய் அர்ப்பிதம் கொச்சித் விபாதம் கொச்சதத் திரோஹிதம் அவித்ததற்கு சாட்சிபயம் ததீக்ஷதே ச ஆத்மமூல அவதமாம் பராத்பரः காலேன பஞ்சத்வம் விதேஷ கிருஷ்ணசோ லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசித் கஹனம் கபீரம் யஸ்தஸ்ய பாரிய அபிவிராஜதே விபுகும். அந்த பிரளய காலத்தில் எந்த ஒளியானது தனியாக அந்த ஒளி மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிறதோ அவன் மட்டும்தான் இருக்கிறான். நான் பிரளய காலத்தில் எல்லாம் இருட்டாக இருக்கும்போது அந்த ஒரே ஒரு ஒளி யாருன்னா அந்த ஆளிலை பள்ளி கொண்டிருக்கிற கால் கட்டவரில் சப்பி கொண்டிருக்கிற அந்த ஆளிலை பாலகன் கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கிறான். கஹனம் கபீரம் எஸ்தஸ்ய பாரிய அபிவிராஜதே விபுகு. விபு அவன்தான் சர்வசக்திமான் சர்வவியாபி அந்த பகவான். அப்படி கஜேந்திர ஸ்துதி அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கஜேந்திர ஸ்துதி படிக்கும்போது பார்த்தா ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. பெரிய பெரிய வேதாந்திகளே இதுக்கு வியாக்கியானம் பண்ணால் ஒரு 2 மணி நேரம்னா 10 மணி நேரம் வியாக்கியானம் பண்ணலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அற்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய அப்படின்ட்டு ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமின்னு வரும். அந்த ஸ்லோகம் ஏகாந்தினோ யஸ்கின கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்தியத்பதம் தச்சரிதம் சுமங்கலம் ஆனந்த சமுத்திரமக்னாக. அப்படியே அந்த அதாவது கல்யாண ஸ்துதி அப்படியே படித்தோம்னா அப்படியே அருமையாக இருக்கும். என்றைக்கோ படிச்சது டக்குன்னு ஞாபகம் வந்தது, எல்லாம் ஞாபகம் இருக்குதா. ஆனால் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. எந்த பகவானால் இந்த உலகம் உண்டாச்சோ, எந்த பகவான் எந்த வஸ்துக்களை கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கினானோ, எவரால் இந்த உலகம் தாங்கப்படுகிறதோ, எவரே இந்த உலகமாக மாறி இருக்கிறாரோ அப்படின்னு எஸ்மின் இதம் எதஸ்தேதம் அப்படின்னு வரும். அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம். எல்லாத்தையும் நமஸ்காரத்தில் முடிகிறார் கஜேந்திரன். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போது இது சாதாரண ஒரு யானை பண்ணுற ஸ்துதியாக இது அப்படின்னா அது முன் ஜென்மத்தில் பாண்டிய தேசத்து அரசனாக தான். அதனால் அப்போ கற்றுக்கிட்ட இந்த வித்தை தான் இப்போது உதவுச்சு. அதனால தான் பாகவதம் படிக்கணும். பகவான் நம்மளுக்கு எவ்வளோ எந்த கர்ம யாருக்கு எந்த கர்ம வினை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நமக்கு இன்றைக்கி பண்ணுற பக்தி உனக்கு வீண் போக எது வேணாலும் வீண் போயிடும். ஆனால் பக்தி மட்டும் வீண் போகவே போகாது. பரத யோகேஸ்வரர் நான் மானு பிறந்து அடைஞ்சார். ஆனாலும் முன் ஜென்மத்தை ஞாபகம் இருந்தது. ஏன்னா கிருஷ்ணார்ச்சன பிரபவா நோ ஜஹாதி. பகவத் பக்தி மட்டும் வீண் போகவே போகாது. கிருஷ்ணார்ச்சனை பண்ணதுனால அவருக்கு மறந்து போகலையாம். பரத யோகேஸ்வரர் மான் பிறவி எடுத்த பிறகு கூட மறந்து போகலையாம். அது பிறகு 3வது பிறவி பிராமண பிறவி எடுக்கிறார். அப்போ கூட அவருக்கு என்னென்னா முன் ஜென்மத்து ஞாபகம், அது முன் ஜென்மத்து ஞாபகம். தான் பரத யோகேஸ்வரர் இருந்தது எல்லாத்தையுமே ரகுவண்ணன் இடத்துல போய் சொல்கிறார். அது மறக்காது, முன் ஜென்மத்து ஞாபகம் மறக்காது. அதான் இங்கே யானைக்கு பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷிதம். முன் ஜென்மத்தை ஞாபகம் மறக்காததுனால அதுக்கு கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த ஸ்தோத்திரம் பகவானை ஸ்துதிக்கிற அந்த புத்தி ஏற்பட்டது அந்த கஜேந்திரனுக்கு. அது மாதிரி நம்ம பண்ணுற பக்தியானது இப்போ உதவும் இல்லை, எப்போவுமே உதவும். இந்த ஜென்மத்துக்குள்ள நீ இப்போ நீ பகவானத்தில் பக்தி பண்ணிட்டேன்னா எந்த ஜென்மத்துலேயும் அவ்வளோதான். இனிமேல்ட்டு உனக்கு கீழ்பிறவி கிடையாது. அப்படியே கீழ்பிறவி கிடைச்சாலும் பக்தியிலேருந்து நீ வீழ்ச்சி அடைய மாட்டேன். மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சுனே தான் போவேன். கீழ்பிறவி தான் யானை பிறவி. ஆனால் மனுஷ பிறவியில் கிடைக்காத மோட்சம் யானை பிறவியில் தான் கிடச்சிது. அப்போ மேலே மேலே பக்தியில் வளர்ச்சி தானே தவிர குறைவு கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தனுக்கு வீழ்ச்சியே கிடையாதுரா அப்பா அப்படின்றார் பகவான். அதனால் கிருஷ்ணனை பற்றி ஏதாவது பேசேன். நான் என்ன சொன்னேன், தொடர்ந்து ஏதாவது வீண் கதை யாராவது பற்றியோ பேசுறது, வம்பு தும்பு பேசுறதை காட்டிலும் கிருஷ்ண கதையை பேசேன். உனக்கு என்ன தோன்றோ அதை பேசு. கிருஷ்ண கதையை மனசுக்கு தோன்றதை பேசினேர். அவன் தான் கிருஷ்ண நினைவோடு நிற்பப்பார். இப்போ கஜேந்திர மோட்சத்தை பற்றி எவ்வளோ தொழில் பேசிட்டோம். அவன் ஒன்று என்னென்னா பார்த்தா அவர் அப்போ சிங்கங்கள்லாம் இது மத கந்தத்தை, இந்த யானையினுடைய மத கந்தத்தை வாசனையை பட்டுதுன்னா மூக்கில் அந்த இடத்த விட்டு ஓடிடுமா. சிங்கத்தோட பலமுட்டது தான் யாழின்னு ஒரு மிருகம். அதெல்லாம் கூட இந்த கஜேந்திரனுடைய மத கந்தத்தை முகர்ந்ததுன்னா வாசனை பட்டதுன்னா அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுமா. அந்த திசையிலே இருக்காதான், கண்ணிலே படாதான். இந்த யானை நடக்கும்போது அந்த மலையே
அந்த ருதுமான்ற வனத்தில் அந்த மலையில் திரிகூட பருவத்தில் நடக்கும்போது அந்த மலையை கிட்டு நடுங்குமா. அப்படி ஒரு பலசாலியான யானையாக அது. அந்த பலசாலியான யானைக்கும் அடி சறுக்குச்சு பத்தியா? எப்படி கஜேந்திரன் இது முதல்ல பிடிச்சதுன்னா அதுலேருந்து விடுவிச்சு முடியல பத்தியா? சிங்கமெல்லாம் நடுங்குச்சு. செந்நாய்கள், புலி, சிங்கம், மற்ற காட்டு யானைகள், காண்டாமிருகம் இதெல்லாம் கூட நடுங்குமா. அவ்வளோ பலசாலியான யானை அந்த கஜேந்திரன். பகவானுக்கு அதான் சொல்கிற பட்டத்திரி, பக்தனுக்கு எங்கே போனால் சேமம் இல்லை. அவர்களுக்கு எந்த பிறவி எடுத்தாலும் அந்த இடத்துல அவங்க தான் டாப்பாக இருப்பாங்க. அந்த பக்தர்கள் தான் நம்மளை ஒன்றா இருப்பாங்க, மற்றவங்களாம் அவங்க கீழே தான் இருப்பாங்க. எவ்வளோ பேர் பலசாலி. இத்தனைக்கும் சொல்ல போனால் சிங்கத்துக்கு பிடிச்ச உணவே யானையினுடைய மத்தகத்தை பிளந்து அதனுடைய கொழுப்பை சாப்பிட்றதாமா. அப்படியேப்பட்ட சிங்கமே இந்த யானையுடைய மதகந்தத்தை வாசனை முகந்தா ஒரே ஓட்டம் ஓடிவிடுமா, பயந்து ஓடுமா, எதிர நிற்காதான். அந்த யானையை அண்டி பல சாதுவான மிருகங்கள், மான், முயல்கள் போன்ற, முள்ளம்பன்றி போன்ற சாதுவான மிருகங்கள்லாம் அதை அண்டி வாழுமா. துஷ்ட மிருகங்களாகிய சிங்கம், புலி, யாளி போன்ற சிறுத்தைகள் போன்ற துஷ்ட மிருகங்கள்லாம் ஒரே ஓட்டம் ஓடிடுமா, கிட்ட நெருங்காதான். அந்த யானையினுடைய அந்த கஜேந்திரனுடைய அடைக்கலத்தின் கீழே சாதுவான மிருகங்கள் அப்படியே கும்பலாக சுற்றின்னு இருக்குமா. சாதுவான மிருகங்களை ஒன்றும் பண்ணாது. சாதுவான மிருகனுக்கு ஆசைத்து கொடுக்கும். அதை சுற்றி நிறைய யானைகள் கூட்டங்கள்லாம் இதை ஆசைச்சு சந்தோஷமாக இருந்ததுதான். அப்படியேப்பட்ட ஒரு யானைன்னா அதுன்னா அப்போ என்ன கடைப்பிடிக்குதுன்னா மனுநீதியை கடைப்பிடிக்குதான். துஷ்ட நிக்கிரகம், சிஷ்ட பரிபாலனம். சாதுக்களை சேவிக்கணும், சாதுக்களை காப்பாற்றணும், துஷ்டர்கள் அழிக்கணும் அப்படின்ற அப்போ அந்த ராஜ தோரணை அதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் முன் ஜென்மத்தில் அது ராஜாவாக இருந்திருக்கு, இந்திரத்யும்னன்ற ராஜா. அதனால தான் அது மாதிரி உலா வருது. அப்படி சும்மா ராஜா மாதிரி அந்த ராஜாவாக இருந்தது இல்லையா, அதனால் ராஜா மாதிரி சுதந்திரமாக அப்படி மரங்கள்லாம் முறிச்சுண்டு, மூங்கில்லாம் முறிச்சுண்டு, அந்த முள்ளுலாம் கூட உடம்புல ஒன்றும் பண்ணாதான். அந்த முள் மரங்கள்லாம் கூட முறிச்சுன்னு வந்து வருது. பச்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். முள்ளெல்லாம் உடம்பு கீறாதண்ணா. இது அவ்வளோ உடம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கான உடம்பா. இது அவ்வளோ பலசாலி பெரிய யானையாக இருக்குமா இந்த கஜேந்திரன்ற யானை. அவ்வளோ பெரிய யானை. அதனால் முள் மரங்கள்லாம் கூட ஒன்றும், அந்த முள்ளெலாம் கூட உடம்பு ஒன்றும் பண்ணாதான். அந்த முள் மரங்கள்லாம் கூட முறிச்சின்னு வந்து தான் இந்த கஜேந்திரன் யானை. அப்போ மூங்கில் மரத்தெல்லாம் முறிச்சின்னு வந்தது பெரிய விஷயம் இல்லை. முள் மரங்கள்லாம் கூட முறிச்சின்னு வந்து தான். அந்த முள் மரங்கள்லாம் அப்படியே மொளமொளமான முறிச்சிட்டு அந்த மரங்களெல்லாம் வீழ்த்திட்டு போயிடுமா. அப்படி மரங்கள் எல்லாம் போயிடுது. அப்படி போய் ஒரு முட்டு முட்டுச்சுன்னா அது எப்படிப்பட்ட வைரம் பாஞ்ச மரமாக இருந்தாலும் அது முறிஞ்சு கீழே வந்துடும். அவ்வளோ பலசாலி இந்த யானை. அப்படி மரங்கள்லாம் முறிச்சுன்னு வருமா. அப்படி இருக்கும்போது நல்ல வெயில் தாபத்தில் எங்கேயாவது ஜலாசயம் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா தாமரை மலர். அந்த மலரில் உள்ள மகரந்தம், அந்த மகரந்தத்துடைய வாசனை கும்முன்னு இந்த தாமரை மலருடைய மனம் கமழுதுன்னா அது எந்த திசையிலேருந்து வருது பார்க்குது. இந்த மனம் எங்கேருந்து வருது, அந்த திசையை நோக்கி வருது. அப்போது பெரிய தடாகம் இருந்தால் தான் தாமரை மலர் இருக்கும், இல்லைன்னா தாமரை மலர் மனம் வீசாது. அந்த கந்தத்தினுடைய அந்த வாசனை முகந்த உடனே அந்த யானை துப்புன்னு ஓடும்போது அந்த மலையை கிடுகிடுன்னு நடுங்குதான். அப்படி மரங்கள்லாம் முறிச்சின்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணி தாகத்தில் ஓடுது. பார்த்தா அவ்வளோ யானைகளும் மூழ்கி போகிற அளவுக்கு பெரிய தடாகம், அந்த தாமரை தடாகம். அதில் உள்ளேருந்து ஒரு தாமரை எடுத்து தான் அந்த குருவாயூரப்பனுக்கு போடுது. அப்படி அதெல்லாம் போய் நல்லா யானைகள் தான் குளிச்சுட்டு மேலே வர வேண்டியது தானே. தன்னுடைய குடும்ப யானைகளுக்கு, குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கு, மனைவி யானைகளுக்கு, நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா போன்ற யானைகள்லாம் இருக்குது இல்லையா, தன் குட்டி யானைகள், அவைகளெல்லாம் தண்ணி வாரி இறைச்சி அதெல்லாம் குளிப்பாடு தான் ஜாலியாக. அதுங்களும் ஜாலியாக குளிக்குது. நல்லா எல்லாம் வெயில் தாபத்தினால அந்த குளிர்ச்சியான தண்ணீரில் போய் நல்லா தண்ணி குடித்து ஆரத்தீர நல்லா குளிச்சுட்டு இது பண்ணும்போது உடனே வந்ததே ஆபத்து. முதல்ல இதுங்க அங்கே இருக்கிற ஜீவ ஜந்துக்களை, ஜல ஜந்துக்களை மிதிக்கிறதுனால அவைகளுடைய தலைவனாகி அந்த முதல் இடத்துல போய் சொல்ல அந்த முதல்ல உடனே நேராக தெய்வ சோதிதா குறிப்பாக அந்த கஜேந்திரன் காலை பிடிக்கணும்னு வருது. அது ஏன்னா
அந்த முதல்ல வந்து யாருன்னா ஹூஹுன்ற கந்தர்வன் அவன். அந்த கந்தர்வன் என்ன பண்ணால், தேவலர்னு ஒரு மகரிஷி, அவரும் பாடுறவரான் இவரும் பாடுறவரான். நல்லா பாடல் 2 பேரும் பாட்டுக்காரங்க. ஒரு கிண்டல் கேலி அப்படி இருப்பாங்க. இந்த அப்படி கிண்டல் கேலி ஜாலியாக இது இருக்கிறதுனால என்ன பண்ணால், ஒரு நாள் தேவலர் வந்து ஒரு மடுவில் குளிக்க வந்தபோது இந்த கந்தர்வன் ஹூஹுன்ற கந்தர்வன் என்ன பண்ணால், முதல்ல மாதிரி வந்து டக்குன்னு பயமுறுத்துறதுக்கு காலை பிடிச்சிட்டான். என்னென்னா ஒரு கிண்டல் கேலி. மகான்களிடத்தில் போய் விஷபரீட்சை பண்ணலாமா? அப்படி தானே போய் சாம்பனுக்கு ஸ்திரீ வேஷம் போட்டு கர்ப்பிணி வேஷம் போட்டு இவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும்? அந்த சாம்பன் யார் தெரியுமா? முருகருடைய அவதாரம். ஜாம்பவதி வந்து பார்வதி இடத்துல விரதம் இருந்து உன் புள்ளி என் புள்ளியாக கொடு அப்படின்னு கேட்டாலாம். தன் புள்ளியை கொடுத்தவளாம் பார்வதி. ஆமாம், இந்த உலகத்துடைய அவதியை பார்த்து அவள் கொடுத்துருவாள் பார்வதி. அதனால் தன்னுடைய பிள்ளை முருகனை வந்து சாம்பன் என்ற பிள்ளையாக கொடுத்தாலாம். யார்? பார்வதி. யாருக்கு? ஜாம்பவதிக்கு. அந்த ஜாம்பவதி பெற்றெடுத்த மகன் சாம்பன் ரொம்ப அழகாக இருப்பான். முருகன் ரொம்ப அழகு. அதனால் ஸ்திரீ வேஷம் போட்டால் அழகாக இருக்கும். அதனால் ஸ்திரீ வேஷம் போட்டு அந்த யாதவர்கள் என்ன பண்ணாங்க, வயிற்றில் துணி கட்டி கர்ப்பிணி ஸ்திரீ மாதிரி வேஷம் போட்டுன்னு சப்த ரிஷிகள் அவங்க பகவானை பார்க்க வந்திருக்காங்க துவாரகையில். அப்போ வந்து போய் விஷப்பறிச்சு. இதுதான் தேவை, இதுதான் திமிரு. அதுதான் இவருக்கு என்ன குழந்தை பிறக்கும் இந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா, முசலம் குலநாசனம், ஒரு உலக்க பிறக்கும், அது உன் குலத்தை நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அது போல் கடைசியில் பார்த்தா அது வயிற்று திறந்து பார்த்தா உண்மையிலே உலக்க இருக்குது. அதில் மகான் இடத்துல போய் விஷப்பரீட்சை பண்ணக்கூடாது, அவளுக்கு சாபம் கொடுத்துருவாங்க. அது மாதிரி அது கூட பகவன் மத கோவிதாக, பகவானுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க சாபம் கொடுத்தாங்களாம். ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் அது. இது வந்து அப்படி தான் பண்ணுவாங்க இவங்க. அப்போ முசலம் குலநாசனம், யாதவ குலம் அழிக்க வேண்டியது இருக்குது. அதனால் பகவானுடைய சங்கல்பத்தை புரிஞ்சுட்டு, இல்லை துவாரகையிலே வந்து பகவான் ஆசிரியத்தை யாதவரில் போய் சபிப்பாங்களா ரிஷிகள்லாம், சப்த ரிஷிகள்? அப்போ ஏன் சபிச்சாங்கன்னா, பகவானுக்கு சம்மதன்றதுனால சபிச்சாங்களாம். பகவானுக்கு பிரியமில்லாமல் செய்ய மாட்டாங்க. அதனால் பகவானுக்கும் அது சம்மதம். முசலம் குலநாசனம் அப்படின்னு சொன்ன உடனே சாம்பனுடைய வயிற்றை திறந்து பார்த்தா உண்மையிலே உலக்கிறது. அது இரும்பு உலக்க. இதை என்ன பண்ணணும்? பகவானுக்கு போய் கேட்கணும். பகவான் மற்றதுக்கெல்லாம் பகவான்களை ஓடுறீங்களே, நரகாசுரம் வந்துட்டான், சால்வன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் உடனே பகவானை கூப்பிட்றீங்க சண்டைக்கெல்லாம். இந்த ஒரு உலக்க பிறந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ உலக்கையே வந்து என்ன பண்ணுறது, இது குலத்தை நாசம் பண்ண போடுது அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணோம்? பகவானுக்கு சொல்ல முடியாது. இதுவரை ரிஷிகளை போய் நான் விஷபரீட்சை பண்ணன்னு சொல்ல முடியுமா? அதனால் உடனே உக்கிரசேனர்கள் போய் சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், அதை நல்லா பொடியாக்கி நல்லா பொடியாக்கி அது சமுத்திரத்தில் கொண்டு போய் கரைச்சிடுங்க அப்படின்ட்டு. இவருடைய அஸ்திலாம் சமுத்திரத்தில் கரைக்கிறதுக்கு வந்துக்குது. அதை என்ன பண்ணாங்க, பொடியாக்கி சமுத்திரத்தில் கரைச்சிட்டாங்க. கரைச்சிட்டா அது வந்து கரையில் ஒதுங்கி கோரை பொருட்களாக, இரும்பு கோரை பொருட்களாக முளைச்சி நிற்குது. இவர்கள் அழிவை எதிர்பார்த்து பிரபாச திட்டத்தில் இவர்கள் வந்து என்னென்னா மதுபானம் சாப்பிட்டு ஒருத்தர் அடிச்சுன்னு செத்தாங்க. அந்த கோரை முடிச்சுட்டு, அந்த கோரை புழுக்களால், அது இரும்பு கோரைகளால் ஒருத்தர் அடிச்சுன்னு செத்தாங்க. அது எப்படி பகவானை கேட்டுடலாம்ல? எவ்வளோ பண்ணுறாங்க, உக்கிரசேனர்கள் போய் கேட்குறாங்க, அதை தவிடுபடி ஆக்கி அதை எடுத்து போய் கரைச்சிக்கிது. இவ்வளோ வேலை பண்ணாங்களே கிருஷ்ணங்களுக்கு சொல்ல வேணாம், அதெல்லாம் சொல்லவே சொல்லலை. அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான். அதான் சொல்கிறேனே, பகவானை சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் வியர்த்தமாக போயிடும். மோகாசகா மோக கர்மானகா மோகஞான விச்சேதசகா, அவருடைய செயல்கள்லாம் மோகமாக போயிடும், வீணாக போயிடும், அது பலன் கொடுக்காது. இவங்க தப்பிச்சுக்கணும்னு நினச்சாங்க மரணத்துலேருந்து. பகவானை விட்டு உக்கிரசேனர்கள் போய் ஐடியா கேட்டாங்க. உக்கிரசேனை கொடுத்த ஐடியானால என்னென்னா ஒன்றும் ஆகலை, அவங்க குலத்துக்கு நாசமாயிடுச்சு. பகவான்களுக்கு கேட்டிருந்தால் அது விமோசனை கிடச்சிருக்கும். ஆனால் அதான் விதி. யாதவ குலம் அழின்னு இருக்கே, அது யாரும் மாற்ற முடியும்? அதான் பகவானுடைய சங்கல்பம். அதான். அதனால் பகவான்களை ஆலோசனை கேட்க மாட்டோம்.
அப்படி இருக்கும்போது தேவலர் இடத்துல வந்து விஷ பரீட்சை பண்ணி காலை பிடிச்சிட்டான். அப்போ தான் சொல்கிறேன், முதல்ல தான்ப்பா காலை பிடிக்கும், நீ முதலையாக போகணுன்னு ஆசைப்படுறியா, நீ முதலையாகவே போ அப்படின்னு சொன்னோடனே, சாமி என்னை முதலையாக சபிச்சிட்டிங்களே, எனக்கு என்ன சாபம் மோட்சணும்? ஐயோ பாவம். சரி, நம்மளும் அவசரப்பட்டு சாபம் கொடுத்துட்டோம். ஒரு பாகவத அபச்சாரம் பண்ண உனக்கு இன்னொரு பாகவதம் காலை பிடிச்சா தான் உனக்கு விமோச்சனம் அப்படின்னு சொன்னதுனால, குறிப்பாக அதான் சொல்ல, தெய்வ சோதிதா, தெய்வம் தூண்டுதான். டேய், அந்த தேவலர் சொன்ன அந்த பாகவதம் இவன் தாண்டா, இந்த கஜேந்திரன் தாண்டா, இவன் காலப்பிடி அப்படின்னு தெய்வம் சொல்லுதான் உள்ளுக்குள்ளே இருந்து. யார்? அந்த முதலைக்கு. அந்த தேவலர், அந்த ஹூஹுன்ற கந்தர்வன் வந்து முதலே ஆகிட்டான் இல்லையா, அந்த முதல்ல அவன் தான் கஜேந்திரன் காலை குறிப்பாக கஜேந்திரன் காலை பிடிச்சான். எவ்வளோ யானைகள், ஆயிரக்கணக்கான யானைகள் குளிச்சுது, அந்த யானைகளை பிடிக்கல, குறிப்பாக அந்த கஜேந்திரன் காலை போய் பிடிச்சிதான் கரெக்டாக. இவன் திருவடியை பிடிச்சாதான் சிக்கனை பிடித்தேன். ஒரு பக்தரில் கட்டியாக பிடிச்சிங்கன்னா அந்த பக்தர்கள் வினா மகத் பாத ரஜோபிஷேகம், மகானுடைய பாதத்தை பிடிக்காமல் உனக்கு மோட்சணம் கிடையாது. அப்போ எப்போ பகவானுடைய சக்கராயுதம் உண்மையில படுமோ அப்போ தான் உனக்கு சாபம் மோட்சணும் அப்படின்ட்டு தேவலர் சாபம் மோட்சணம் சொல்லிட்டு போயிட்டார். அப்போது ஒரு பாகவதம் காலை பிடிச்சாதான் உனக்கு மோட்சணும் அதுன்னு சொல்லிட்டார். இவர் வந்து என்னென்னா யானையாக போ அப்படின்னு சொன்னார். ஆனால் பகவானே வந்து உன்னை கை தூக்கி விடுவான், கவலைப்படாத அப்படின்னு அகஸ்தியர் சாப மோட்சனமும் சொல்லிட்டார் அகஸ்தியருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் பகவான் தான் வரணும். பகவான் ஒரே டைமில் வந்து எல்லா காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவான். சகஸ்ர காரியார்த்தம் ஒன்றுத்துக்கும் ஒரு சமயத்தில் வரமாட்டான் பகவான். அப்படி வந்து தான் இந்த யானையை பகவான் காப்பாற்றணும். அப்படியேப்பட்ட அந்த யானை வந்து கட்சியில் பார்த்தா இவ்வளோ கூட்டங்களோடு சஞ்சரிச்சது, ராஜா மாதிரி சஞ்சரிச்சது, என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு திமிரில் அப்படி ஒரு மதம் பிடிச்சி அந்த மத கந்தம், அந்த மதத்தினால ஒரு கந்தம், அந்த மதத்தினால மத நீர் காது வழியை விட அதில் வந்து வண்டுகள்லாம் மொய்க்க அந்த மத நீரில் அப்படியேப்பட்ட அவ்வளோ மதத்தோடு சஞ்சரிச்ச அதுக்கும் அந்த மதத்தை அடக்கிறதுக்கு ஒரு முதல்ல வந்தது பற்றியா. நியாயமாக தான் நடந்துக்குது, ஆனால் கர்வம் இருக்கு இல்லையா, என்னை யார் ஜெயிக்க முடியும், சிங்கம் புலிலாம் என்னை பார்த்து பயந்து வருது, எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னா உனக்கும் எதிரியே உண்டு. யாருன்னா அந்த முதலை. தண்ணியில் வந்து முதலைக்கு பலம், கரையில் யானைக்கு பலம். யானை பலம் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது கூட இருந்து குளித்து ஆடிப்பாடி இதனுடைய அடைக்கலத்தை பெற்ற மற்ற மனைவி யானைகள், மற்ற உறவினர்கள் யானைகள் எல்லாமே தாங்கள் முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு இழுத்து பார்த்தது, ஆனால் முடியல, எல்லாம் கைவிட்டுச்சு. அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலில் கிடறான் அம்போன்னு. ஒருத்தர் திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. பணம் பதவி இருக்கும்பொழுது எவ்வளோ பேர் கூட சுற்றுனாங்க. இப்போ கூட ஏதோ ஒரு மினிஸ்டர், அதாவது பதவி போயிட்டோன்னே இப்போது அவர் வந்து கார் தந்து வரத்துக்கு கூட ஆள் யாரும் வரலையாம். அது ஒரு யூடியூப்பில் போட்டாங்க. அப்படி தான் எல்லாம் ஜெயிச்சா, நல்லா ஜெயிச்சு உற்சாகமாக நீ ஒரு பதவியில் இருந்தால் உனக்கு மரியாதை கிடைக்கும். பதவியில் இல்லைன்னா அந்த மினிஸ்டர் வந்து யாருமே கவனிக்கலையாம். அப்பாடு தனியாக போகிற தனியாக அவர் முன்னாடி அது முன்னாடி வந்து ஜெயித்த போது, போன எலெக்ஷனில் ஜெயித்த போது அவ்வளோ ஜனங்கள் அவரை பின்னாடி சுற்றிருந்தாங்க. இப்போ அவர் திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. காலியாக போகிறார், காலியாக வர்றார். ஆமாம், எந்த ஜனமும் கிடையாது அவரை பார்க்கறதுக்கு. அதான் எல்லாமே மவுஸ் இருக்கிற வரையும் தான். அந்த மவுஸ் போயிடுச்சுன்னா இன்னும் சீன்றதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் பலம் இருக்கிற வரைக்கும் யானையோட இந்த கஜேந்திரனோட சஞ்சரிச்சது. பலவீனமான பிறகு சட்டை கூட பண்ண மாட்டாங்க. அது மாதிரி சில பேர்லாம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா சொல்லுவார், பார்த்தா இப்போ வரலாறாக சொல்லுவாங்க, நான் எப்படிலாம் வாழ்ந்தேன் தெரியுமா, என்னை சுற்றி எவ்வளோ கூட்டம் இருந்தது தெரியுமா, இன்றைக்கி எங்கே போச்சு, எல்லாம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, எது சொத்து எல்லாம் போயிடுச்சு, இன்றைக்கி நொந்து போயிட்டேன், நோய் நொடியமாக பத்துன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், ஒரு காஃபி டீ கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை, அனாதை பணமாக இருக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்றார் ஒரு பெரியவர் சொல்கிறேன் ஜிஹெச்சில். அவ்வளோதான்.
அதான் மனுஷ வாழ்க்கை. எல்லாம் உங்கள் நல்லா இருக்கும்போது இருப்பாங்க, உங்கள் பலம் இருக்கும்போது, உங்கள் செல்வம் இருக்கும்போது எல்லாம் கூட வருவாங்க. அப்போ எல்லாம் கைவிட. அப்போ யார் வருவான்னா பகவான் ஒருத்தன் தான் வருவான். நமோ நமஸ்தே அகில காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய அப்படின்ட்டு அவன் தான் வருவான். பகவான் தான் வரும். அவன் தான் கருணை வேகத்தில் அன்றைக்கி கூப்பிட்ட குரலுக்கு பகவான் தான் ஓடி வரும். யார் பகவானையே திரும்பி பார்க்கல இந்த யானை பிறவில்லை. அப்படி தன்னுடைய மனைவி யானைகள் குட்டி யானைகளை அப்படி போஷித்தது, அது அப்படி பாதுகாத்தது. சிங்கம் புலி யானைகளத்திலேருந்து, சிங்கம் புலி காண்டாமிருகம் போன்ற துஷ்ட மிருகத்திலேருந்து இந்த சாதுவான மிருகங்கள் அப்படி காப்பாற்றுச்சு. அந்த சாதுவான மிருகங்களால் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுதா? சாதாரண மிருகங்கள் தான், உன் உறவினர்கள் தான், மற்ற யானைகள் தான், அவைகளால் உன்னை காப்பாற்ற முடிஞ்சுதா? அப்போ யார் காப்பாற்ற வரணும்? எந்த மிருத்யுவும் பகவானை கண்டு பயந்து ஓடுமோ அந்த பகவான் தான் எனக்கு கதி. 1000 வருஷம் சண்டை போட்டிருக்கேன், ஒன்று நான் செத்து இருக்கணும், இல்லை நானாவது ஜெயிச்சிருக்கணும். நானும் ஜெயிக்கலை. அதே சமயத்தில் யானை இந்த முதல் கூட சண்டை போட்டிருக்கேன். நான் சாப்பிடாம 1000 வருஷம் சண்டை 1000 வருஷம் யார் சண்டை போடுவோம்? சாப்பிடாமல் சண்டை போட்டிருக்கேன், ஆனால் நான் சாகவும் சாகலை. அப்போ பகவானுடைய சங்கல்பம் வேறோ. அப்போ தான் முன் ஜென்மத்து ஞாபகம் வந்து தான் பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷித்து. அப்போ தான் மனசை ஒருமுகப்படுத்தி அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிச்சு அந்த கஜேந்திரன். இப்போ தான் புரிஞ்சுது, யாரும் உதவ மாட்டாங்க, பகவான் மட்டும்தான் உதவுவான். இந்த உறவினர்கள்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ண உடனே அப்போ தான் தன் ஆத்ம பந்துவாகிய பகவான் கருட வாகனத்தில் வந்து அந்த கஜேந்திரனை விடுவிச்சு, மீண்டும் வாழப்போறியா? இந்த முதல்களிலிருந்து விடுவிச்சிட்டேன், நீ உயிரோடு இரு, போய் உன் மனைவி யானைகளோடு குட்டியான. இனிமேல் அந்த மனைவியாவது குட்டியாவது உறவினர் தூக்கி போடாதுங்க. அதுங்கெல்லாம் ஒன்றும் உதவாது, 10 பைசா தம்படி பிரயோஜனம் இல்லை. அதுங்க தங்களை காப்பாற்றிக்க அது தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்னொரு தலைவனை தேடி போயிடுச்சு. அது அந்த குட்டி யானைங்க, மனைவி யானைங்க, மற்ற யானைகள்லாம் இதெல்லாம் யானை பிறகு தானே. அது இவனை விட்டால் வேறு தலைவனை தேடி போகுது. மிருகங்கள் தானே அதெல்லாம். அவள் தான் கஜேந்திரனை விட்டுச்சு, அது வேறு தலைவனை தேடி அது தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ உஷாராக இருக்குது பற்றியா? நீ நினச்சிருந்த தின்னாலா நான் தான் காப்பாற்றுறேன், என் மனைவி யானைகளையும் குட்டி யானைகளையும் நான் தான் காப்பாற்றுறேன்னு ஒரு கர்வம் வந்தது இல்லையா? இப்போ போயிட்டான் பார் அந்த கர்வத்தை. அது தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ உஷாராக எஸ்கேப் ஆகிடுச்சு பார். இந்த யானையை விட்டு போயிடுச்சு பார், இந்த கஜேந்திர யானையை. நீ கஷ்டப்படு, அதுக்காக நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? குழந்தைங்கள்லாம் பட்டினி பசியமாக இருக்குது, நாங்கள் எங்கன்னா போய் கரும்பு சாப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு அந்த குட்டி யானைகள்லாம் இட்டு போயிடுச்சு. அந்த மனைவி யானைகள்லாம், அந்த உறவினர் யானைகள்லாம் நாங்கள் ஏதாவது தண்ணீர் சாப்பாடு கூட சாப்பிட்டு வரோம், முடிஞ்சால் அவங்களுக்கு எதாவது கொண்டு வரோன்னு சொல்லிட்டு போச்சுங்களா, போனது தான். அப்போ திரும்பி ஆளே காணும். சில பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நோய் நொடியமாக பத்துன்னு இருப்பான், 2 நாளாக பட்டினியாக இருப்பான். மனைவி வரமாட்டா, பிள்ளை வரமாட்டா, அது பண்ணிட்டான், மறந்துட்டேன், கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். இவன் பட்டினி பசியமாக ஹாஸ்பிட்டலில் பத்து கிடப்பான். அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன். பசி டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ நான் இந்த மனுஷனால் ஏந்துக்க முடியலையே, ஒரு ட்ரிப்ஸு மட்டுமே ஏற்றினுக்கிறாங்களே, அவன் சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறானே அப்படின்ற ஒரு அக்கறை வேணாம். அவங்களாம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், லேட்டாக வருவாங்க ரிலாக்ஸாக. அவ்வளோதான் அந்த அந்த கட்டைக்கு அவ்வளோதான் மரியாதை, அவ்வளோதான். அது மாதிரி இந்த கஜேந்திரனை எல்லாம் விட்டு போயிட்டு வரேன்ட்டு போச்சுங்களே, திரும்பி வந்ததுங்களா, அவ்வளோதான். அப்போ அந்த யானைகளை பற்றி நான் ஏன் கவலை பண்ணோம்? எனக்கு இனிமேல்ட்டு நீ தானே உறவு கிருஷ்ணா, நீ தானே என்னை காப்பாற்றினே, என்னை உன்னோட அழிச்சிக்கோ. இனிமேல் அந்த மனைவி யானைகளாது குட்டி யானைகளாது மண்ணாங்கட்டி யானைகளாது அது தேவையில்லை. அதெல்லாம் என் கையில் இருக்கிற வரைக்கும் நல்லா உறிஞ்சி சாப்பிட்டேன், என் ரத்தத்தை உறிஞ்சிச்சு, என்ன நல்லா சாப்பிட்டாங்க. இனிமேல்ட்டு அந்த உறவுகள் எனக்கு வேண்டாம். என் உறவே ஒழியாத ஒரு உறவு நீ தான் கிருஷ்ணா, அதனால் நீ தான் எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு அந்த கஜேந்திரன் பகவானையே ஆசிரிச்சது பற்றியா. அப்போ தான் மாம்ச ஸ்மரன் காலே. யார் விடியற் காலத்தில் உன்னையும் என்னையும் நினைக்கிறார்களோ, நீ பண்ண ஸ்தோத்திரத்தை நினைக்கிறாங்களோ, அது மட்டும் இல்லை,
இந்த மூங்கில் காடுகள், உன்னால் முறிக்கப்பட்ட இந்த மூங்கில் காடுகள், இந்த மலை திரிகூட பர்வதம், மும்மூர்த்திகளுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த மும்மூர்த்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய திரிகூட பர்வதம், இந்த திருப்பார் கடல், இந்த ருதுமான் என்ற இந்த ருதுமான்னு சொல்லக்கூடிய இந்த காடு, இதில் இந்த தடாகம், அதில் அந்த முதலை, அப்புறமா அந்த முதலினால் பிடிக்கப்பட்ட நீ, உன்னுடைய ஸ்தோத்திரம் ஸ்துதி, இவைகள்லாம் யாருக்கு விடியற் காலத்தில் தியானம் பண்ணுறாங்களோ, அது மட்டும் இல்லை, புண்ணியாத்மாக்களாகிய பிரகலாதன், நாரதர் போன்ற, துருவன் போன்ற மகாத்மாக்களை விடிய காலத்தில் நினைக்கணுமா. புண்ணிய தீர்த்தங்களாகிய கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி போன்ற தாமிரபரணி, பாலாறு, வைகை, தமிழ்நாட்டில் உள்ள நதியாக சொல்லுவோம் நிறைய. சமரமாக ஏரி, சமரமாக ஏரி, ரெட்டை ஏரிலாம் கிடையாது சொல்கிறேன். அது மாதிரி நம்ம இந்த பாரத பூமியில் உள்ளது எல்லாமே புண்ணிய நதிகள் தான். நீ சம்பரமாக இருந்தால் கூட அது தப்பாக சொல்லலை, ஏன்னா கர்ம பூமி. இந்த இடத்துல எல்லாமே புண்ணிய நதி தான். பாரத தேசத்தில் உள்ள எல்லா தீர்த்தங்களும் புண்ணிய நதி தான். வெளிநாட்டில் உள்ள லேக்கு, நைல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. பாரதமேவ வருஷம் அப்படின்னு தான் போட்டிருக்கு பாகவதத்தில். அதனால் சம்பரபாகு இருந்தாலும் சரி, அந்த இருந்தாலும் சரி, அது தாமிரபரணி, பாலாறு எல்லாமே. அதெல்லாம் பாலாறுலாம் எங்கே இருக்குது? எல்லாம் காணாமல் போயிடுச்சு. காஞ்சிபுரத்துலலாம் பார்த்தா காஞ்சி போயிடுது. பாலாறுலாம் ஓடுறதே கிடையாது காஞ்சிபுரத்துலலாம். அவ்வளோ காவேரி பார்த்தாலும் ஜலம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் போயிருந்தார் இதுன்னு சொல்லுவார் அண்ணா. உண்மை தான். ஸ்ரீரங்கத்தில் போனால், அம்மா மண்டபத்தாண்ட போனால் காவேரி பார்த்தா இருக்குதா இல்லையான்னு பார்த்தா ஒரே மணலாக இருக்கும். காவேரியே காணும். கோவிந்தபுரத்தில் போனால் காவேரி பார்க்கலாம். தாமிரபரணி, ருதமாலா, அது மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள நதிகள் விடுங்க. வடநாட்டில் வந்து கங்கை, அழகநந்தா, பிரயாகை, கோதாவரி, இப்படிலாம் இந்த பக்கம் போனால் நார்த் சைடில் நார்த் சைடில் போனால், வடக்கு திசை போனால், இல்லை சாரி தப்பாக சொல்கிறேண்ணா, நார்த் சைடு, ஆமாம் வடக்கு திசை போனால் அப்படியே நிறைய நதிகள்லாம் இருக்குது இல்லையா. பிரயாகை, துங்கபத்ரா, அது மாதிரி அப்புறமா சந்திரபாகா, இதுபோல் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்குது இல்லையா. அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் அதெல்லாம் அந்த காலையில் விடிய காலத்தில் நினைக்கணுமா. இந்த புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணியாத்மாக்களை நினைக்கணுமா, பகவானுடைய அவதாரங்களை நினைக்கணுமா, பகவத் பக்தர்கள் நினைக்கணுமா, பகவானுடைய ஆயுதங்களை நினைக்கணுமா, பகவானுடைய விபூதிகளை நினைக்கணுமா. பகவானுடைய விபூதிகள்னால் பகவானுடைய கலைகள் ஆகிய விபூதிகள், சந்திரன், சூரியன் போன்ற பகவானுடைய விபூதிகள், அவைகள்லாம் நினைக்கணுமா. எல்லாமே சொல்கிறார் பகவான். இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் நினச்சா அவ்வளோ மங்களம், அன்றைக்கி பொழுது மங்களகரமாக இருக்குமா. அதே சமயத்தில் யார் வந்து எப்பொழுதும் இந்த ஸ்துதிகளை பாடுறாங்களோ, அவர்கள் வந்து உன்னை எப்படி அந்திம காலத்தில் வந்து, அவர்களுக்கு அந்திம காலத்தில் நானே வந்து அவர்களை என்னுடைய உலகத்துக்கு அழிச்சும் போவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் இந்த கஜேந்திரன் இடத்துல. உன்னை என்னையும் விடியற் காலத்தில் நினைக்கணும், உன்னுடைய ஸ்தோத்திரத்தை நினைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார் பகவான். அவ்வளோ அருமையான சரித்திரம் தெரியுமா அந்த கஜேந்திர மோட்சம். அதை பற்றியே பேசணுன்னா இன்றைக்கி பூரா பேசுவேன். அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். அப்போ அந்த ஸ்துதியில் என்ன கதை, இப்போது தேவலர் சாபம் கொடுத்தாரு, முடிஞ்சிச்சு. உடனே சக்கராயத்தினால் நகரத்தை பிறந்தார். முதல்ல வந்து கந்தர்வன் ஆயிடுச்சு. ஓகே, டாட்டா காமிச்சு போயிட்டான் கந்தர்வன். ஆனால் இவன் அப்படி போகல, கஜேந்திரன் அப்படி போகல. அவன் வந்து கந்தர்வ லோகத்தில் போய் கந்தர்வன் தன் மனைவியோட சந்தோஷமாக இருப்பான். அவன் போயிட்டான். அவன் வந்து என்னென்னா, இவன் வைராக்கியம் அடைஞ்சு மோட்சம் கொடுக்கணும்னு அகஸ்தியர் சாபம். இந்த சாபம் வந்து எப்படின்னா, சாபம் இல்லை, அனுக்கிரகம். அகஸ்தியர் கொடுத்தது. இவன் பூஜை பண்ணி அன்றைக்கி வந்து பகவான் அடையிறது. அதனால் இவனுக்கு குறுக்கு வழி போடுன்னு சொல்லிட்டு இவனை வந்து யானை பிறவி கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு மோட்சம் சித்திக்கும்படி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். அகஸ்தியர் அனுகிரகம் பண்ணிட்டார். அது மாதிரி கஜேந்திரனுக்கும் மோட்சம் கொடுக்குறார் பகவான். எனவே எனக்கு வந்து அப்படியே அந்த ஃப்ளாஷ், அந்த கஜேந்திரன் வந்து துதிக்கையில் தூக்கின்னு அந்த தாமரையை தூக்கி வச்சுருவேன்.
அதில் அது பகவான் வந்து கருட வாகனத்தில் வந்து அது நிற்பார் அந்தரத்தில். அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த ஸ்டில்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஞாபகம் எனக்கு அப்படியே வருது, அது ஃப்ளாஷ் ஆகுது. பகவான் வந்து அப்படியே நம்ம மனசில் அப்படியே நிற்கிறான் பார். அப்போ அந்த கஜேந்திரனை தொட்ட உடனே பகவான் அந்த கஜேந்திரனுடைய அந்த தேகம் வந்து பாஞ்சபௌதி தேகம் கீழே விழுது. விழும்போது அப்படியே அதுலேருந்து ஒரு உருவம் வெளியே வருது. என்னென்னா சங்க சக்கர கதாதாரியான ரூபத்தை வெளியே வருது. அந்த ரூபம் வந்து பகவானோட சேர்ந்தது, வைகுண்டத்துக்கு போகுது. அது இப்படியாப்பட்ட இது வந்து துஸ்வப்ன நாசனம் ஒரு பலனாகுது. அதாவது கெட்ட கனவு, நீ இரவில் கண்ட கெட்ட கனவு என்னுடைய தோஷம் வந்து நீங்குமா. கெட்ட கனவுனால் இப்போ சில பேர் கனவு பழிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த துஸ்வப்னம் ஏதாவது பழிச்சிச்சுன்னா அந்த துஸ்வப்ன நாசனம், அந்த கெட்ட கனவு பழிக்காதான். எதை இந்த கஜேந்திர மோட்சத்தை கேட்டோம்னா படித்தோம்னா, உண்மையிலேயே சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய உயர்ந்த கதை வந்து இவ்வளோ அழகான அது வேதாந்தசாரமான ஸ்துதிகள் கொண்ட இந்த கதை வந்து அல்பமான இந்த துஸ்வப்ன நாசத்தின் ஒரு அல்பமான பலனுக்கு சொல்ல வந்த புராணமாக இது, சொல்ல வந்த கதையே இது. அப்படின்னா அது துஸ்வப்ன நாசன்றதுக்கு அர்த்தம் வேறவான். பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாமி சொல்கிறாரு, இந்த சம்சாரமே துஸ்வப்னம் தானா. இந்த சம்சார பயம் நீங்கணுமா, துஸ்வப்னத்தினுடைய பயம் நீங்கிறது இருக்கட்டும், சம்சார பயத்தை நீக்கிறதுக்காக சம்சார பயமே துஸ்வப்னம் தான். இந்த துஸ்வப்னமாகி இந்த மாயை நம்ம விட்டு விலகிடுமா, அது நாசமாகுமா. அப்படியேப்பட்ட கதையாக இந்த கஜேந்திர மோட்சம் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாமி சொல்லுவார். அதனால் இந்த அல்ப பலனை சொல்ல வந்த புராணம் இல்லை பாகவதம். இது உயர்ந்த பலனை சொல்ல வந்த புராணம் பாகவதம். அப்படின்னா நம்ம சம்சார பயம் நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாமி சொல்லுவார். ஏதோ ஒன்று பேசினேன், அது கஜேந்திர மோட்சமாகி போச்சு கட்சியில். அது ஏதாவது ஒன்று பகவான் கொடுத்துப்பான். இப்போ நாம் நினச்சி பேசுறதில்லை. இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே கஜேந்திர மோட்சம் தான் பேசணும்னு நான் நினச்சேன்னா கிடையாது. எதையோ பேசணும், பகவானை நிர்குண பக்தி பற்றி பேசணும், அப்புறம் முக்குண பக்தி பற்றியும் லைட்டாக பேசணும். அந்த நிர்குண பக்தி எப்படி இருக்குன்னா எந்தவித தடங்களாலும் பாதிக்கப்படாது, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காது. ஏன்னா பலன் வந்தாச்சே வச்சுங்களேன், நிர்குண பக்திக்கு தடையாயிடும். இந்த கிருஷ்ண கதையில் உள்ள கங்கா பிரவாகம் போல் சுவையாக இருக்குதுல்ல இந்த கிருஷ்ண கதை ரசமாக, அது எங்கே திரும்ப தடையாகும், நீ ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து பக்தி பண்ணால் தடையாயிடும். எனக்கு கூட என்னென்னா, ஏன்பா நீலாம் பக்தி பண்ணுறிய, ஏதாவது பிரார்த்தனை பண்ணிப்பியா? நான் ஏன் பிரார்த்தனை பண்ணுறேன், எதுக்கே பிரார்த்தனை பண்ணணும்? இல்லைப்பா ஒரு கல்யாணம் நடக்கணும், குழந்தை குட்டி பிறக்கணும், அதுக்கு பண்ணணும், இது பண்ணணும், குடும்பத்தில் ஷேம விளையணும், நல்ல பணம் வரணும், நல்ல உத்தியோக உயர்வு வரணும், அதுபோல் எதுக்காவது அப்புறம் அதுக்காக பிரார்த்தனை பண்ணணுமா? அதுக்காக தான் பாகவதம் படிப்பாங்க, ராமாயணம் படிப்பாங்க. ஓஹோ, அப்போது அந்த அல்ப பலன்களில் இப்போ நான் ஆசையை உண்டாக்கின்னு அதை நான் கேட்கணும் பகவான்களை, இந்த ஆசை எனக்கு கொடு, எனக்கு பணத்தை கொடு, பொருளை கொடு அப்படின்னு. எனக்கு கதையே சுவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன். சின்ன வயசுலேயே அப்படி தான், கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எந்த பலனை உத்தேசித்து நான் பாகவதம் படித்ததே கிடையாது, பாகவதம் சொன்னதும் கிடையாது, பாகவதம் கேட்டதும் கிடையாது. அந்த கேட்குறதே சுகமாக இருக்குது. எப்படி அது கங்கா பிரவாகம் மாதிரி வருதுன்னா அந்த மனசு வெள்ளம் சமுத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி அந்த பகவானத்தில் கொண்டு போய் மனசு சேர்க்குதுன்னா அப்போ எவ்வளோ ஆர்வம், எவ்வளோ உச்சஸ்வரமான ஆர்வம், உச்சஸ்தானமான அந்த ஆர்வம் இருக்குது. அவ்வளோ பிச்சுண்டு அந்த பக்தி வருது அந்த கங்கா பிரவாகம் மாதிரி. அப்போ அந்த பக்தியில் வந்து இந்த அல்ப பலனையை விரும்பும். அதுதான் நிர்குண பக்தின்னு பேர். அந்த பக்திக்கு எந்த பலனும் விரும்பாது. அந்த பக்தியில் தான் நான் இருந்தேன். எப்போனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில். அப்புறமா தான் சொல்லுவாங்க, நீ பக்தி பண்ணுறியா, அதனால் பிரார்த்தனை பண்ணிப்பியா, என்ன பிரார்த்தனை பண்ணிப்பேன் பகவான்களை? நான் எதுவும் பிரார்த்தனை பண்ணிக்க மாட்டேனே. நான் வந்து என்ன பாகவதம் படிக்கிறதே சுவை. இப்போ வாமனவதம், திரிவிக்ரமவதம் பிரம்மாண்டகரமானா அது ரொம்ப சுவையாக இருக்கும், அது கேட்கறதே சுகமாக இருக்கும். பிரகலாத் சரித்திரம்னா சுவையாக இருக்கும். பலனை எதிர்பார்க்காம தான் பக்தி பண்ணியிருந்தேன். அதனால தான் நல்லா பக்தி பண்ணியிருந்தேன், சுகமாக பக்தி பண்ணியிருந்தேன். அப்போ இந்த பலனை எதிர்பார்க்கணும்பா அப்படின்னு சொன்னாங்க பாரு, எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க எனக்கு சில சத்சங்கம். அது சத்சங்கமாக என்னவோ அது மொத்தம் அந்த சில சத்சங்கத்தில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க, நீ பாகவதம் படிங்கன்னா ஒரு சங்கல்பம் பண்ணிங்கோ, சங்கல்பம் பண்ணின்னு இந்த மமோபாத்த சமஸ்த திருத்தக்ஷய துவாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து நான் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். இடது கை மேலே வலது கை வச்சு சங்கல்பம் பண்ணிக்கோ, அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் தெரியாது எனக்கு. எனக்கு அதான் தெரியாமல் இருந்த வரையும் நல்லா இருந்தேன், சந்தோஷமாக பக்தி பண்ணியிருந்தேன். உண்மையிலே சொல்ல போனால் இதெல்லாம் எப்போ தெரிய ஆரம்பிச்சதோ அந்த தூய பக்தி கெட்டு போச்சு.
பால் தெரிஞ்சு தயிராக போன மாதிரி போயிடுச்சு. அது கல்யாணம் ஆன பிறகு தான் அப்புறமா இந்த பகவான்கள் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோ, இது வேணும் கேளு, அது வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது ஏன் இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலேயே எனக்கு இயற்கையாகவே என்னுடைய பக்தி எப்படி தெரியுமா, உண்மையிலேயே சொல்லப்போனால் நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்லி தான் ஆகணும். நான் சொல்லலைன்னா என்னை பற்றி யார் இப்போது வேறு யார் சொல்லுவாங்க? அதாவது என்னை பற்றின்னு இல்லை, எனக்கு அப்படி தான் பகவான் பக்தி கொடுத்தான். எப்படின்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டால் சுவையாக இருக்கும், அவ்வளோதானே தவிர இந்த சங்கல்பம் அந்த சங்கல்பம் அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அது சங்கல்பமாக அது என்னன்னு தெரில. ஏன்னா ராமாயண புஸ்தகம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். 7வது நாள் பார்த்தா ராமாயண புஸ்தகம் கிடச்சிச்சு எனக்கு. 10 பைசா முதல் நாள் பார்த்தா 10 பைசா கையில் இல்லை. ஆனால் பார்த்தா 7வது நாள் கிடச்சிது இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் பௌதிகமான ஆசைகள் இது பிரார்த்தனை பண்ணினா இதை நிறைவேறும் அப்படின்னா நான் பண்ணி பக்தி பண்ணதே கிடையாது. நான் பாட்டு பக்தி பண்ணால் என்னென்னா சுகமாக இருக்குது. கிருஷ்ண கதைகளை பேசினா சுகமாக இருக்குது. கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்குது. மனசு ரஞ்சகமாக இருக்குது. அதோட வேறு என்ன பெரிய பலன் வேணும்? கரும்பு தின்ன கூலியா? கரும்பு தின்ன கூலியா? கரும்பே சுவையாக இருக்குது. அப்போ அதுக்காக கூலி வேறு எதுக்கு? கூலி தேவையில்லையே. எனக்கு கரும்பு குத்தாக போதும், நான் சுவையாக அதே சுவைச்சின்னு இருப்பேன். அது மாதிரி பாகவதம் என்ற கரும்பு தித்திப்பாக இருக்குது. அதை நான் மெல்ல 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 அந்த ஜூஸ் அப்படியே தேன் அப்படியே நல்ல சுவையாக அனுபவிப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோகங்களை படித்து அந்த கிருஷ்ண கதைகளை பேசுகிறோமோ மெல்ல 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 வாய் மெல்ல மெல்ல அவ்வளோ அந்த ஜூஸ் அப்படியே பிழிஞ்சின்னு வரும் பாருங்க, அந்த டேஸ்ட் நல்லா அனுபவிப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஆரம்பத்தில் நான் சுத்தமாக தூய பக்தி தான் எங்களை இருந்தது. அதான் என்னென்னா எந்த வித பலனையும் எதிர்பார்க்காத பகவானிடத்தில் உண்மையான பக்தி இருந்தது. இந்த பாகவதம் கேட்குறது பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு அதிலே சொல்லியிருக்காங்க. அதுக்காக மட்டும் நான் பலனை எதிர்பார்க்காம இல்லை. அது பலனை எதிர்பார்க்கறது எனக்கு தோணலை. எனக்கு இந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சி போனதால் அந்த பலனை ஒன்று எதிர்பார்க்கணும், நம்மளுக்கு இது ஓணுன்னு கேட்கணும் பகவானுக்கு இல்லைன்னு அப்படின்ற எண்ணமே வரல. குறை இருக்கும், பணம் இல்லாமல் இருக்கும், ஏழைப்பட்டவனாக இருப்பேன், அது உண்மை தான். ஆனால் அது கேட்கணும்னு தோணலை. ஏன்னா கிருஷ்ண கதையை வச்சு கேட்கணும்னு தோணலை. எங்கன்னா வேலை செய்து வெட்டி செய்து சம்பாதிக்கணும்னு தோணுச்சே தவிர, பணம் இல்லைன்னா அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு தோணுச்சே தவிர கிருஷ்ணங்களை போய் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணலை. வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், HDFC பேங்க்கில் வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், அப்படி தான் போச்சே தவிர இந்த பணம்லாம் ஓணுன்ட்டு கிருஷ்ணங்களை கேட்கணும்னு சொல்கிறாங்க பாரு, அது அப்புறமா வந்தது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த எண்ணமே வந்தது கிடையாது. பாகவதம் படிப்பேன், கேட்கறதுக்கு சுவையாக இருக்கும். பாகவதம் கதையாக கேட்பேன், சுவையாக இருக்கும். ஆனந்தமாக பிரம்மசுந்தரமா சுவாமி வாக்கில் போய் பாகவதம் கேட்பேன். அப்போ வேலைக்கு போவேன், சம்பாதிச்சுட்டு அவ்வளோதான். வேலைக்கு போய் சம்பாதிப்பேன், பணம் ஓணுட்டு பகவானுக்கு போய் கேட்க மாட்டேன். நான் கேட்டதும் கிடையாது. அது எனக்கு பிடிக்காது. எவ்வளோ தூய பக்தி அது கிருஷ்ண கதை. அதை விட வேறு என்ன பலன் வேணும்? அதுக்கு அந்த கதையே பெரிய பலனு. அந்த கதையினால் வரக்கூடிய பலன் பணமா? அந்த அல்பமான ஒரு பணம் தானே ஒரு பெரிய பலன். அது துச்சம், அது அல்பம். அதை போய் ஆசைப்படுவாங்க. பணத்தை பகவானுடைய அன்புக்கு வேலை பேசலாமா? அப்படி நான் நினச்சதே கிடையாது ஃபஸ்ட்டு. இப்போ நான் இவ்வளோ தொழில் பேசுகிறேன்னே, இவ்வளோ கூட நினச்சது கிடையாது. அது கிருஷ்ண கதைனா ஓடுவேன். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி கதைன்னா அங்கே எங்கே சொல்கிறாரு அங்கெல்லாம் ஓடுவேன். ஓடி போய் கதை கேட்பேன். பாகவதம் படிப்பேன், பாராயணம் பண்ணுவேன். அந்த கதையை நான் எடுத்து 4 பேர் சொல்லுவேன். அதில் சொல்கிறதே சுகம், கேட்குறதே சுகம். எனக்கு அவ்வளோதான் பலன் தெரியுமே தவிர இது தனியாக பலனை எதிர்பார்க்கணும்னா பின்னாடி கல்யாணம் ஆன பிறகு அப்புறமா யாராவது சில பேர்லாம் சில சத்சங்கமாக துஷ்டசங்கமாக தெரியல, அவங்களாம் சொல்லி கொடுத்து தான் எனக்கு இதெல்லாம் கேட்டுக்குப்பா, நீ பாராயணம் பண்ணுன்னா இதெல்லாம் சங்கல்பம் வச்சுக்கப்பா, அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இல்லை நீ ஃபேமிலி மேன், அதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் நீ தேவைப்படும், அட போய. அப்புறமா தான் அந்த இதெல்லாம் சரி கேட்க வச்சாங்க. அது போய் கேட்டேன். அப்புறமா ஆனால் எனக்கு பிடிக்கல. அதை நான் அவங்க சொல்கிறதுனால கேட்பேனே தவிர ஒரு தடவை அதான் சொல்கிறேனே, அது கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அது சில பேர் சொந்தால அது கேட்டனே தவிர, ஆனால் உண்மையிலே எனக்கு அந்த பலன் கேட்கறது பிடிக்காது. அது ஒரு தடவை இந்த தடவை கேட்டிருப்பேன் கல்யாணம் ஆன பிறகு. அது கூட சொன்னதெல்லாம் கேட்டிருப்பேன். அப்போ நான் என்றைக்குமே அப்புறமா நான் பாராயணம் பண்ணும்போது நானும் என் ஒய்ஃப்லாம் வீட்டில் பாராயணம் பண்ணும்போது அந்த சங்கல்பம் பண்ணி பாராயணம் பண்ணுறதே கிடையாது. நான் பாட்டு பாராயணம் பண்ணுவோம். அவள் தான் பாராயணம் பண்ணுறதே சுகம், கிருஷ்ண கதை பேசுறதே சுகம். அவள் தான்
அந்த ஒரு தடவை 2 தடவை கூட சில துஷ்ட சங்கம் என்ன பண்ணிச்சு, நம்மளை இது போல் பலனை எதிர்ப்பார் அப்படின்னு சொன்னதுனால பலனை எதிர்பார்த்தனே தவிர நான் மற்ற நேரத்திலலாம் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்குலாம் எப்படி நேரம்னா பகவானுடைய சாநித்தியம் எனக்கு எப்பொழுதும் இருக்கணும், பகவான் கதையில் ருச்சிக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அது ஏன்னா கிருஷ்ண பக்தி நம்ம அதனால தான் இன்றைக்கி வரையும் பெருமாள் பக்தியில் இந்த 25 வருஷமாக 30 வருஷமாக பெருமாள் பக்தியில் இருக்கிறேன்னா அது ஏன் நீடிக்க வச்சிருந்தா பலனை எதிர்பார்த்துனா என்றைக்கும் கட்டின்னு இருப்பேன். ஆமாம், என்றைக்கும் என் பக்தி புட்டுன்னு இருக்கும். அது இன்றைக்கி வரையும் நிலைக்கிறதுக்கு காரணம் பலனை எதிர்பார்க்காமல் பண்ணுற பக்தினால்தான். என்ன பலன் வேணும்? அவன் பக்தியே சிறந்த பலன், இதை விட பெரிய பலன் வேறு என்ன ஒன்று. அப்போது எங்கள் வீட்லேயும் அப்போல் கேட்டதும் கிடையாது பலனை எதிர்பார்த்து பக்தி பண்ணுன்னு. நானும் அதுபோல் பக்தி பண்ணது கிடையாது. சில துஷ்ட சங்கம் அதுபோல் பலனை எதிர்பார்த்து சொன்னாலும் ஒரு தடவை 2 தடவை அதுபோல் சங்கல்பம் பண்ணி பண்ணேன், அதோட விட்டேன், அவ்வளோதான். எப்போ பண்ணாது அதோட ஞாபகம் இல்லை. இல்லை பண்ணல. அந்த ஒரு தடவை 2 தடவை கூட பண்ணல. அது பண்ண சொன்னாங்க, நான் பண்ணல. கரெக்ட். அப்படி பலனை எதிர்பார்த்து நான் சங்கல்பம்லாம் பண்ணல. கரெக்ட். நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணல. அவங்க சொன்னாங்க, அப்படி காலை வாங்கி விட்டேன், அதுதான். அதோட பண்ணல. எந்த பாகவதமும் இது பலன் போகணும் அப்படின்ட்டு கேட்டுன்னு நான் பாகவதம் ஆரம்பிக்கவே மாட்டேன். அப்படி பண்ணதில்லை. இப்போ தான் ஞாபகம் வருது. கரெக்ட். பண்ணல. அவங்க சொன்னாங்க, ஆனால் நான் பண்ணல. அது மாதிரி நம்பாடு பாகவத பாராயணமே சுகமாக இருக்கும். பக்தி வரணுக்காக தான் பாராயணம் பண்ணுவேன். பகவத் கதைகளை பேசுவோம், அவ்வளோதான். பாராயணம் பண்ணுவோம், சாயனம் பண்ணால் பகவத் கதைகளை பேசணும், அவ்வளோதான். அதனால் இந்த கஜேந்திர மோட்சம் பற்றி பேசணும். அது மாதிரி பகவானுடைய எவ்வளோ கதைகள் இந்த பாகவத்தில் இருக்குது. அதெல்லாம் படித்து அனுபவித்தோம்னா சுகமாக இருக்கும். எதுக்குங்க இந்த வம்பு தும்பலாம் அவங்கள பற்றி பேசின்னு காலம்தான் விரயமாகும். கிருஷ்ண கதைகளை பேசினா அங்கே மங்களகரமாக மகோத்சவமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் பேசி நேரலாம் கிருஷ்ண கதையை, சுகமாக இருக்கும். அதனால் துஸ்வப்ன நாசனம் அது திருச்சக்கரவர்த்தி கதையில் வருது. அமங்கல்ய நிவாரணம், அமங்கலங்கள்லாம் போயிடுமா பகவான் கதைகளை பேசணும். எவ்வளோ சூப்பரான வார்த்தைகள் அதெல்லாம். அந்த கஜேந்திர மோட்சம் இன்றைக்கி சொல்கிறோமே, அந்த கஜேந்திர மோட்சம் எவ்வளோ பேர் எவ்வளோ மகான்கள் பேசியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் இதை பேசி அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வரிசையில் நம்மளும் பேசுகிறோன்னா இன்னும் ஒரு பாக்கியம் அது. சரி, ஓகே, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். राम 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 सकल साधु ब्रह्म श्री सुंदर स्वामी की जय, श्री प्रभुपाद की जय, सकल साधु की जय। हरे कृष्ण कृष्ण हरे रे हरे राम राम हरे रे। सीतापति राम 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 राम। आंजनेय स्वामी की जय, सकल साधु की जय।